इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. அப்பா பரமேஸ்வரா, என்ன படைச்சையே ரொம்ப நன்னாத்தான் இருக்க படைச்சாய். ஆனா படைத்த பிறகு எனக்கு துன்பத்தையும் கொடுத்து அந்த துன்பத்தினால் நான் அல்லல் பட்டுண்டு ஓன்னு கதறிண்டு இருக்கும் பொழுது நீ பாட்டுக்கு ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்கே, இது என்ன கோத்துன்னு? என்ன படைச்சதே ஒழுங்கு சந்தோஷமா இருக்க படைக்கப்படாதோ நீ ஏன் இப்படி படைச்சீர்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சமாதானம் வரணும். இத்தனை சமாதானமும் வரத்துக்காக ஆச்சாரியால் பீஜஸ்யந்தரிவங்குரோ ஜகதிதம், எந்த உலகத்தை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கீளோ இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு விதைக்குள்ள ஒரு சின்னதான ஒரு மரம் இருக்கோ அது மாதிரி. ஒரு புளிய விதை எடுத்து அதை கொட்டையை எடுத்து ஜலத்தை ஊற வச்ச பிறகு அதை கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அதை உடைச்சலையினால் அதுக்குள்ள சின்னதான ஒரு அங்குரம் இருக்கும். அது என்னடா ஆச்சுன்னா அது பூமியை நட்டுனா அது இவ்வளவு பெரிய மரமா ஆச்சு. சில வருஷங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய மரமாக காணப்படும் இலைகள் என்ன, கிளைகள் என்ன, அதுல இருக்கக்கூடியதான துளுகள் என்ன, அதுல இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்கள் என்ன, இவைகள்லாம் சேர்ந்து அன்னைக்கு எப்படி அந்த பீஜத்துக்குள்ள சின்னதாக இருந்ததோ இவைகள்லாம் இருக்கிற பதார்த்தம் தான் பெருசாச்சு, புதுசாக இல்ல. எல்லாம் அந்த பீஜத்துக்குள்ள இருந்தது. அதே போலயே அந்த மரமானது முழுமையாக எப்படி அந்த பீஜத்துக்குள்ள இருந்ததோ அதே விதமாகத்தான் இவ்வுலகம் எல்லாம் பரமாத்மா நடத்துல இருந்தது. பீஜஸ்யந்தரிவங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः, எப்படி இருந்தது? நிர்விகல்பமாக இன்னது என்றும் இப்படி என்றும் சொல்ல முடியாத நிலையில இருந்தது. அம்மா வயசுல குழந்தை இருக்குமா ஆனா பெண்ணா தெரிஞ்சுக்கணும்னு இவ பாக்குறா. தெரியறதோ தெரியலையே, 5வது மாசம் ஆன பிறகுதானே தெரியறது. அது வரைக்கும் ஒண்ணும் தெரியலையே. ஆனா அது எப்படி இந்த உலகம் முழுக்க எத்தனை வைச்சித்திரம் இருக்கோ அத்தனை வைச்சித்திரங்களும் அதுக்குள்ள இருக்கு. நிர்விகல்பம் புனः எப்படி ஆச்சு? மாயா கல்வித தேச கால கலனா, மாயினால ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு காலமும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பிறக்கு. இந்த ஊர்ல ஆடு இருக்குன்னு அதுக்கு முடியே இல்லை. காஷ்மீர்ல இருக்கிற ஆடு பார்த்தா உடம்பு முழுக்க முடி. அந்த ஆடை இங்க கொஞ்சம் பிராணம் விட்டுரும், இந்த ஆடு அங்க கொண்டு போறதுக்கு முன்னாலே பிராணம் விட்டுரும். என்னது 2 ஆடு தான். ஆனா விவகாரம் என்ன, அதாவது எந்தெந்த இடத்துல அதை வளரணுமோ அதுக்கு தக்கவாறு அதுக்கு முடி அதனுடைய விவகாரம் எல்லாத்தையும் தயார் பண்ணி. தேச கால கலனா, கேரளா ரீஜனுக்கு போனாதான் அவங்களுக்கு மிளகு கிடைக்கும். காசியில போனா கிடைக்குமா? இங்கிருந்து அங்க எடுத்துன்னு போகணும், அவ்வளவுதான். மிளகு வளர்றது இங்கேதான் வளரும். அதே போலயே மான் குட்டிகள்லாம் சில இடத்துல தான் வளரும், எல்லா இடத்துலயும் வளராது. அப்படி அந்தந்த தேசம் அந்தந்த காலம் அதுக்கு தகுந்ததான சந்தர்ப்பம் அதுக்கு தகுந்த நிமித்தம் இவைகள்லாம் பார்த்து சுருட்டி பண்ணிக்க. தேச கால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம், என்ன விசித்திரம், என்ன விவகாரம் அவருடைய ஒரு சுருட்டியில பார்க்க முடியுமா? உங்களால நினைத்து பார்க்க முடியுமா? மாயாவீவ விஜృంభயத்ய விமஹா யோகீவய ஸ்வேச்சயா, எப்படி பண்ணினார்? இந்த உலகங்கள்லாம் பண்றதுக்கு முன்னால ஏதாவது மூல பொருளை ஏதாவது வைத்துக் கொண்டிருந்தாரா? மூலப்பொருளை வச்சு அதனால தயார் பண்ணினாரா? ஒண்ணும் இல்லையே. மூலப்பொருளை உட்பட இவர் தயார் பண்ணணும். சாதனங்களை ஏதாவது வைத்துக் கொண்டிருந்தாரா? அதுவும் இல்ல. எல்லாம் தயார் பண்றது. எப்படி? சத்திய சங்கல்பா, டக்குன்னு நினைச்சார் உண்டாயிடுதுன்னு. யோகி வய ஸ்வேச்சையா, ஒரு யோகி திருஷ்டாந்தம் இத்தனையும் கொடுத்து இவன் உலகத்தை உண்டு பண்ணினாரோ அந்த பரமேஸ்வரன் தான் எனக்கு குருநாதரா இருக்கார். தஸ்மை ஸ்ரீ குரவே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே, தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே. அவர் குரு வடிவமாக அந்த பரமேஸ்வரன் வந்துருக்கார். குருவுக்கும் பரமேஸ்வரனுக்கும் வித்தியாசம் இல்லை. குருவே அந்த பரமேஸ்வரனே நமக்கு குருநாதராக வந்து நம்மள அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. சாதாரண ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்த பிறகு இந்த ஸ்லோகத்துல இந்த உலகமானது எப்படி தயாராயிருக்குன்னு நமக்கு தெரியணுமோ இல்லையோ. இத பத்தி முன்னால இருந்த பெரிய மகர்ஷிகள்லாம் என்ன யோஜனை பண்ணினான்னு பாருங்க.
இந்த மகர்ஷின்னா பாரத தேசத்துக்கு சேர்ந்தவாள் மட்டும் மகர்ஷிகள் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல எந்தெந்த சயின்டிஸ்டா இருக்காளோ அவள்ல மகர்ஷிகள் தான். ஏன்னா இதை பத்தி கண்டுபிடிச்சிருக்காளோ இல்லையோ, இதை பத்தி யோஜனை பண்ணியிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒரு நிலை வந்திருக்கு, அவ்வளவுதான். அவள்லாம் வெஸ்டர்ன் தியரி, பிக் பேங் தியரின்னு ஆரம்பிச்சா. இருந்தா போல இருந்து படால வெடிச்சதுல இருந்து எல்லாம் உண்டாச்சு அப்படின்ட்டு அவன் அதுக்கு ஒரு பெரிய விவகாரங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு பிறகு நியூட்டன் என்ன பண்ணினார், இந்த அட்டாமிக் தியரி அப்படின்னு ஆரம்பிச்சார். அதை மற்றவர்கள்லாம் டெவலப் பண்ணினார். இந்த அட்டாமிக் தியரி எல்லாம் சொல்றாள், இவைகள்லாம் நம்ம மகர்ஷிகள் தயார் பண்ணா. அவளை யோசனை பண்ணினார். இந்த வேதத்துல இருக்கக்கூடியதான அம்சங்களை வைத்து உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக பரமாணு காரணவாதம் அப்படின்னு ஒரு வாதத்தை ஆரம்பிச்சார். 2 மகர்ஷிகள். ஒருத்தருக்கு கணாதர்னு பேரு, அவர் வைசேஷிக சித்தாந்தத்தை தயார் பண்ணினார். இன்னொருத்தருக்கு கௌதமர்னு பேரு. இந்த கௌதமரானவர் அகல்யா ஆத்துக்காரர். அந்த கௌதமரான ஒரு விசேஷமா என்ன பண்ணினார், அவர் பரமாணு காரணத்தை ஆரம்பிச்சார். 2 பரமாணுகள் சேர்றது, அதுல இருந்து துவணுக்கம் உண்டாரு. 3 துவணுக்கங்கள் சேர்ந்து திரணுக்கம் உண்டாரு. 4 திரணுக்கங்கள் சேர்ந்து சதுரணுக்கம் உண்டாச்சு. இப்படி உலகங்கள்லாம் உண்டாயிடுது அப்படின்னார். பூமி, ஜலம், அதே போல நெருப்பு, வாயு, இந்த 4 பூதங்களுக்கும் பரமாணுக்கள் உண்டு. இந்த பரமாணுக்களால் தான் உலகங்கள்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு தயார் பண்ணினார். சொல்லி இது எப்படி அவளா தயார், அனோரடியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோன்னிதோ குஹாயாம் தமக்ரதுப்பஸ்யதி வீதசோகா தாது பிரசாதன் மகிமானமாத்மன. இந்த ஸ்ருதியை வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல எதை சொன்னாலும், எந்த ஒரு எண்ணம் சொன்னாலும் அதுக்கு வேத பிரமாணம் இருக்கணும். அதை வச்சிருந்தாங்க. அதான் பார்க்கணும். ஏதோ நியாயசாஸ்திரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவளும் உங்க வேதத்தை தான் பேசிஸா வச்சு தயார் பண்ணினார். ஆனா அதுக்கு மேல சிலதை தயார் பண்ணி வச்சிருக்கார். அது சிலது எங்க வேதத்துக்கு விரோதமா இருக்கோ அதை விட்டு விடுறோம். இப்படி பரமாணுக்கள் வந்து உலகம் உண்டாச்சு. இந்த உலகத்தை 7ஆ பிரிக்கலாம் சார். என்னது, திரவியங்கள், குணங்கள், கர்மா, சமவாயம், அபாவம், இப்படியும் தயார் பண்ணலாம். விசேஷம், சமவாயம், சாமான்யம், அபாவம் அப்படின்னு 7ஆ பிரிச்சார். இதுல திரவியங்கள் 9 திரவியங்களாகவும் 24 குணங்களாகவும், சாமான்யம் 2 விதம் பராபரமாகவும், அநேக விசேஷங்களாகவும் இவெல்லாம் தயார் பண்ணி இவர்களுடைய சேர்க்கையினால உலகங்கள்லாம் உண்டா இருக்கு அப்படியே நமக்கு அழகா தயார் பண்ணி கொடுத்ததான பரமாணு காரணவாதம். இது எப்படி இருக்க, இந்த காரணவாதத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னொருத்தர் கபில மகர்ஷி, அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கெல்லாம் மூல பிரகிருதி ஒண்ணு இருக்கு. ஜடமான பொருளுக்கு காரணம் என்ன, ஜடமான பொருளா தான் இருக்கணும். ஒரு சேதனமான பொருள் ஜடத்துக்கு காரணமாகுமா, ஆகாதல்லவா. ஜடமான பொருள் குடம், அது குடம் எங்க இருந்து வருது, மண்ணுல இருந்து வருது, அதுவும் ஜடம் தான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜடமான வஸ்துக்கள் எல்லாமே ஜடமாக காணப்படுகின்றதுனால் இதுக்கு மூலமான காரணம் ஜடமாகத்தான் இருக்கணும். அந்த ஜடமான பொருளானது பிரதானம், அதுல இருந்து உண்டாச்சு. அந்த பிரதானத்துல 3 குணம் இருக்கு. என்ன குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த சத்துவகுணம் இருக்கிறதுனால தான் ஒரு பொருளை பார்த்தவே நன்னா இருக்கு, இது எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது. ரஜோகுணம் நீங்க பார்த்ததுமே ஓஹோ இதை நம்ம எடுத்துக்கிறோம், இது நல்லா இப்படி இருக்கட்டும், இதை உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு தோன்றது. அதே போல தமோ குணம் அதுல இருக்கிறதுனால தான் ஜடமாக இருக்கு, ஒரு அதுலயே இருக்கு, அசையாம இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருள்லயும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இருப்பதனால் இதனுடைய மூல காரணமா இருக்கக்கூடியதான பிரதானத்திலையும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இருக்கணும். ஆகையால் அவைகள்ல இருந்து உண்டாச்சு அப்படின்னு அவ சொல்ற. இப்படி அந்த பிரதானம் தான் பரிணமித்து இருக்கு, உலகமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்ற அவ. இதுவும் நன்னத்தான் இருக்கு. அந்த பிரதானமானது மனுஷனுக்கு துன்பத்தையும் இன்பத்தையும் காண்பிக்கிறது. அதை வச்சுண்டு இந்த புருஷனானவன் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான். பிறகு எண்ணிக்கை இந்த பிரதானமானது வேண்டாம்னு விட்டுறதோ அப்ப என்னாச்சு, இந்த மனுஷனுக்கு முக்தி கிடைக்கிறது. பிரதான இவனை விட்டு விட்டா இவனுக்கு முக்தி. பிரதான இவனுக்கு பிடிச்ச சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருந்தா இவன் இந்த சம்சாரத்துல உழந்து கொண்டு இருக்கிறான். இப்படின்னு இவன் சொல்ற. இதுதான் மெயின் தியரிஸ். இந்த உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அணுகாரணவாதம்ங்கிறது ஒரு சித்தாந்தம். அதே போலயே இந்த பிரதான காரணவாதம், சாங்கிய காரணவாதம்ங்கிறது இது ஒரு சித்தாந்தம். இந்த ரெண்டும் இருக்க ஆச்சாரியால் வேதத்துல சொல்லியிருக்க கூடியதான இந்த மாயா எனக்கூடியதான உலகமாக மாறக்கூடியதான மாயைக்கு அதிஷ்டானமாக பரம்பொருள் இருக்கார்.
அந்த பரம்பொருள் தான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் குரு ரூபமாக உங்கள்கிட்ட இருக்கார் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கார். இது பரமேஸ்வர உலகத்துல எங்க இருக்க? பரமேஸ்வரனுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்க? மாயாஸ்வரூபமாக இருக்கு. சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும். அந்த சக்தியுடன் கூடினாரையானால் என்ன ஆகும்? உலகங்களை எல்லாம் உண்டு பண்ணலாம். நச்சே தேவம் தேவா அதோட சம்பந்தப்படலைன்னா கேவல ரூபமா இருப்பாரையானால் நகலு குசலஸ்பந்திதுமபி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லார்லவா. அதே விதமாக சகல பிரபஞ்சமும் தாங்கள் பார்க்கக்கூடியதான பிரபஞ்சங்கள் எல்லாமே பரமாத்மாவினிடத்துல எப்படி இருந்தது? சூக்ஷ்ம ரூபமா இருந்தது. ஒரு விதைக்குள்ள ஒரு மரமானது எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது. ஆகையால் உள்ள இருக்கிற தத்துவம் தான் வெளியில வந்தது. இந்த உலகங்கள்லாம் ஏன் சார் சிருஷ்டிச்சார்? வேற வேலை இல்லையோ அந்த பரமேஸ்வரனுக்கு? இல்லப்பா, உனக்கு இந்த சிருஷ்டின்னு ஒண்ணு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ தெரியுமோ? அப்படி உலகத்துல இங்கே இங்கே சுத்தின்னு இருப்பாய். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சத்துனுடைய சங்கேசம் உங்களுக்கு வராதா? என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே சுருங்கேரி பக்கம் போக மாட்டேளா? ஆச்சாரியாளுடைய கருணா கட்டாட்சம் உங்க மேல விழாதா? விழுத போருமே, அது வேலை செய்யுமே. நீங்க அப்படியே மாயையிலேயே தூங்கிட்டே இருந்தீங்களா? அனாதி மாயையா சுப்தா, என்ன லாபம்? அதனால உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி இதுல ஒரு சத்குருநாதருடைய கருணா கட்டாட்சம் இருந்ததுன்னா அவர்கிட்ட 4 வார்த்தையை கேட்டுட்டேனால் இந்த வாழ்க்கையை நீங்க நல்லதாக ஆக்கிக் கொள்ளலாம். அதுக்காக உங்களுக்கு பிறவி கொடுத்தது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சுக்கோ. ஏன்னா மானிட பிறவி கிடைச்சிருக்கு. ஒரு பசுவாகவோ நாயாவோ நரியாவோ பிறக்காம மனிதனாக பிறந்திருக்கோம். அதனால்தான் மனுஷர்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்காததான பதார்த்தம் என்ன? மனுஷ்யத்துவம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. மானிடனாக பிறவி எடுக்கிறது ரொம்ப அரிது. அது மானிடனாக இருந்த பிறகு மோட்சத்துல ஆசை வருது, அதை விட அரிது. நமக்கெல்லாம் மோட்சத்துல ஆசை வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு. மனுஷனா பிறந்த பிறகு அவன் இங்கே இங்கே ஏதேதோ சுத்தி கொண்டிருக்கான் சார். இதை தவிர ஆத்ம தத்துவத்தை அறிவதை தவிர மீது எல்லாத்துலயும் சுத்தி கொண்டிருக்கான். என்ன பண்றது? 100 சேனல்ங்கிறான், 200 சேனல்ங்கிறான், டிவிலேயே வருதுங்கிறான், கம்ப்யூட்டர்லயே டிவி வருதுங்கிறான், செல்போன்ல வருதுங்கிறான். அதுல இருந்துட்டு இருக்கானே தவிர உள்ளூர தன்னை பார்க்கணுங்கிற நினைப்பே வரல. பார்த்தீங்களா? இது ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருந்தா தான். அதனால மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம். முமுட்சுக்கள் ரொம்ப பேர் இருக்கா. ஆனா நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. எங்கேயும் மதராஸ்ல இருந்தா கிடைக்குமே தவிர டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு போனேன் சொல்றவாளே கிடையாது. எங்கேயும் வேதாந்தமோ மற்ற பதார்த்தங்களே சொல்றதுக்கு ஆளே கிடையாது. கேட்கறது அப்புறம் இருக்கட்டும்னு. அப்படி ஆயிடுத்த நம்ம நாடு. கிராமே கிராமே கலாபாக கிராமே கிராமே கட்டாகன்னு. ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டசாக்கை கலாப சாக்கைக்கு சேர்ந்தவாள்லாம் திண்ணையில உட்கார்ந்துட்டு அத்தனை வேதார்த்தங்களை சொல்லி கொடுத்ததான ஒரு நாடு இது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா என்ன ஏது தெரியாத நிலைக்கு வந்தாச்சு. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் கிடைக்கிறது நம்ம கஷ்டம். அந்த நிலையை நம்ம கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஜன்மாவை நீங்க ஒழுங்காக உபயோகப்படுத்தி கொண்டு க்ஷேமத்தை அடையணும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தை படைச்சார். எப்படி பீஜஸ்யந்தரிவங்குரோ ஜெகதினம் பிராங் நிர்விகல்பம் புனः. அன்னைக்கு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது உலகம். இது இப்படி நம்ம பாக்குற மாதிரி வெவ்வேறையாக இருக்கா, தனித்தனியாக இருக்கா? எத்தனை விசித்திரங்கள், எத்தனை விசேஷங்கள். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா புஷ்பங்கள்லயே எத்தனை புஷ்பம். அரளி புஷ்பம் ஒரு கலர்ல தான் வந்திருந்தது. இப்ப என்னடா மஞ்சளாக வருது, வெளுப்பா வருது, ரெட்டா வருது, அதோட வருது ரோஸா வருது. இந்த புஷ்பமே இத்தனை கலரா எல்லாத்தையும் பண்ணுவோம் நாங்கிறான். ரோஸுங்கிறோம், ரோஸ் ரெட் ரோஸுங்கிறான். அது என்ன எத்தனை வித்தியாசம். தாமரை புஷ்பத்துல எத்தனை வித்தியாசம் பார்த்தீங்களா? அத்தனை புஷ்பங்களும் இருக்க. சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கஜா. எத்தனை புஷ்பங்கள் இருக்கோ அத்தனை புஷ்பங்களும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அது எப்படி தயார் பண்ணினார்? எத்தனை புஷ்பங்கள் ஒரு நாளைக்கு வருது? அது இருக்கிற வாசனைகள்லாம் எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோமா? அதான் பகவானுடைய சிருஷ்டி. எல்லாம் தனக்குள்ள வச்சுன்னு எல்லாத்தையும் வெளியில விட்டு இருக்காரு. பிராங் நிர்விகல்பம் புனः. எப்படி வெளியிட்டாரு? மாயா கல்பித தேச கால கலனா. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இவைகளை தயார் பண்ணி வைச்சித்ரி சித்ரீகிருதம். மயில், அந்த மயிலுக்கு ஒரு தோகை, அந்த தோகையில் இருக்கக்கூடியதான அலங்காரமான பதார்த்தங்கள் அது விரிச்சுண்டு ஆடிண்டே இருக்கும் பொழுது பார்த்தா பார்த்தவாளுக்கு ஒரு சந்தோஷம். இத்தனையும் தயார் பண்ண பார்த்தீங்களா?
அந்தந்த தேசம், அந்தந்த காலம், அந்தந்த நிமித்தம் அப்பதான் வரும். நீங்களா ஏதாவது தயார் பண்ணினா வராதுன்னு. மாயாவி விஜృంభயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சயா. ஒரு மாயாவி, ஒரு மெஜிஷியன் தயார் பண்ற போல பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எதுக்கும் காரியக்கார பாவம் தெரியல சார். ஏன் இது இங்க வந்திருக்குன்னு கேட்டா தெரியாது. எள்ளுக்குள்ள ஏன் எண்ணெய் இருக்குன்னு அவன் தான், வேற எங்கேயாவது இருக்கக்கூடாத. பூசணிக்காய்க்குள்ள எல்லாம் வச்சிருந்தா அதை பிழிஞ்சா நிறைய எண்ணெய் வந்திருக்குமோ. பகவானே எள்ளுக்குள்ள வச்சிருக்காரு எண்ணெய்னா, அதனால அந்த விலை ஜாஸ்தியா இருதுன்னு அவன் என்ன பண்றது. விவகாரம் முழுக்க அந்த எள்ளுல முழுக்க நெடுக வச்சிருக்காரு. எள்ளே சின்னதா இருக்கு, ஆனா நெடுக எண்ணெய் வைக்கிறது பெரிய பூசணிக்காயில ஒரு மூலையில வச்சிருந்தாலும் மீதி அதை நம்ம கறியாக்கின்னு மீதி இதை மட்டும் எண்ணெய்க்கு உபயோகப்படுத்திக்கலாமோ இல்லையா? யார கேட்கறது? நான் பகவானை போய் கேட்கணும். நீங்க அவர் அதுக்கு பதில் வச்சிருக்காருன்னு. ஏன்னா அந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் இருந்தா தாப்ப அதை சூட்சமா இருந்து அது சரீரத்துக்குள்ள சூட்சமா போய் எல்லாத்தையும் பண்ணா. அதுக்காக தான் சூட்சமான வசூல நான் வச்சிருக்கேன். விவகாரம் முழுக்க திலேஷு தைலம் வேதம் சொல்றதுன்னு எல்லாத்துக்கும். அது மாதிரி விவகாரம் என்னடா, அப்படி மாயாவி விஜృంభயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சயா. இந்த யோகி மாதிரி ஒரு மெஜிஷியன், அவனுக்கு அந்த மூலப்பொருளானது தேவையில்லை. மூலப்பொருளோட பண்றதுங்கிறது சாதாரண மனுஷியாள். மண் இருந்து மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் பிசைஞ்சு ஜலத்தை விட்டு பிசைஞ்சு கல்லு இதெல்லாம் எடுத்து அதை உருண்டையா ஆக்கி ஒரு சக்கரத்துக்கு மேல வச்சு சக்கரத்தை சுத்தி அதுல இருந்து தயார் பண்ணினானேனால் ஓஹோ இவன் கொயவன்னு பேரு. மண்ணை வச்சு அப்படியே எடுத்த டக்குன்னு இந்தாங்க ஒரு குடன்னு கொடுத்தானா அவன் மெஜிஷியன்னு பேரு. இவ்வளவுதான் வித்தியாசம். மாயாவிக்கு மண்ணே இல்லாம பண்ணினானேனா மகா மாயாவி. அப்படி இருக்காரு எங்க பரமேஸ்வரன். மாயாவி விஜృంభயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சயா. அதே போல யோகி மாதிரி அவர் இஷ்டமா தயார் பண்ணா இச்சா சக்தியை வர்றதுல இருக்க எல்லாத்தையும் பண்ணுவார். யோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்படி நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுல வந்துருது. வந்ததான ஸ்வரூபத்தை இப்பொழுது நமக்கு அழகாக சுரேஸ்வராச்சாரியர் என்னமா சொல்றாருன்னு பார்ப்போம். உபாதானம் பிரபஞ்சஸ்ய சம்யுக்த பரமாணவ மிருதன்விதோ கடஸ்தஸ்மாத் பாசதேனேஸ்வரன்விதா. இவ்வுலகத்துக்கு உபாதானம் என்னது? வாட் இஸ் தி ரா மெட்டீரியல்? எதை வைத்துக் கொண்டு உலகம் செய்யப்பட்டது அப்படின்னு யோசனை பண்ணினா, சில பேர் சொன்னார் பரமாணுக்கள் வந்து உண்டாச்சு அப்படின்னு சில பேர் சொல்றா. பாருங்க, மிருதன்விதோ கடஸ்தஸ்மாத் பாசதேனேஸ்வரன்விதா. உலகம் எதுல இருந்து தயார் பண்ணாலும் அதுவாக காணப்படுறது. தங்க செங்கிலி, தங்கத்தோடு, தங்க வளை, தங்க மோதிரம் எல்லாத்தையும் தங்கம் தங்கம் அன்வைக்கிறதா? இதனால என்ன சார் தெரியறதுன்னா இவைகள்லாம் தங்கத்தினால செய்யப்பட்டது. செங்கிலியோ மோதிரமோ வளையோ தோடோ எதனால செய்யப்பட்டது? தங்கத்தினால செய்யப்பட்டது. அதனால்தான் தங்க செங்கிலி, தங்கத்தோடு, தங்க வளைங்கிற. அதே மாதிரி ஈஸ்வரனால உலகங்கள்லாம் செய்யப்பட்டிருந்தா ஈஸ்வரன் சேர், ஈஸ்வரன் டேபிள், ஈஸ்வரன் சவர் சொல்லணுமோ இல்லையோ? நீங்க மண் குடம், மண் பல்லாய், மண் மூடின்னு சொல்றீங்களோ இல்லையா? அதே மாதிரி சொல்லணுமே, நீங்க சொல்லலையே. ஆகையால் தான் நான் சொல்றேன் ஈஸ்வரன் உலகத்தை தயார் பண்ணலன்ட்டான். இப்ப யார் சார் தயார் பண்ணினா? பரமாணுக்கள் தான். பரமாணுகதா ஏவ குணாரோ பரசாதய காரியே சமான ஜாத்தியம் ஆரபந்தே குணாந்தரம். அந்த பரமாணுல இருக்கக்கூடியதான குணங்கள், நூல் வெள்ளையா இருந்தா வேஷ்டி வெள்ளையா இருக்கு, நூல் சிவப்பா இருந்தா புடவை சிவப்பா இருக்கு. ஆகையால் பரமாணுக்களுக்குள்ள இருக்கக்கூடியதான பொருள்கள் தான், அந்த குணங்கள் தான் காரியத்தில் காணப்படுகின்றன. அதனால்தான் பரமாணு தான் ஜெகத் காரணம். போங்க காரியே எத்ர சமன் வேதி காரணம் சமவாயிதது சக்கராத்தியம் சாதனம் எத்து கடஸ்ய அசமவாயிதது. ஒவ்வொரு பொருளையும் பண்ணணும் ஏனால் உங்களுக்கு 3 காரணம் இருக்கணும். என்னது? சமவாயி காரணம்னு ஒண்ணு, அசமவாயி காரணம்னு ஒண்ணு, நிமித்த காரணம்னு ஒண்ணு. பரமாணுக்கள் இருக்க அதான் ரா மெட்டீரியல். அந்த 2 பரமாணுக்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்றது பார்த்தீங்களா, அது அசமவாயி காரணம். அதை தயார் பண்றது சேர்த்து வைக்கிறார் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, குயவர்னு, அவர் நிமித்த காரணம். அதே போலயே இவ்வுலகத்தை உண்டு பண்றதுக்கும் உங்களுக்கு 3 காரணம் வேணும்னு. அது எதையும் நீங்க எடுத்தாலும் அதே பண்ண. நூல்கள் வேஷ்டிக்கு சமவாயி காரணம். அந்த நூல்கள்ல கோக்கரம் பார்த்தீங்களா, குறுக்க நெடுக்க கோக்கரானே, அந்த கோக்கறதுங்கிறது அந்த சேர்க்கையானது அசமவாயி காரணம். அத கோக்கரவன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, கோவிந்தன், அவன் தான் இதுக்கு நிமித்த காரணம். அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் 3 காசஸ் வேண்டி இருக்கு சார். உலகத்தை உண்டு பண்றதுக்கு உபாதான காரணம் என்ன சொல்வேள்? ஒண்ணும் சொல்ல தெரியலையே. நிமித்த காரணம்னு ஈஸ்வரனை சொல்ல போறீங்களா? ஒன்னும் தெரியலையே. ஆயால் நான் சொல்ல ஒத்துங்கோ,
சமவாயினி திஷ்டேத் யத் சமவாயாஸ்ரயே ததா காரியே அவதிருத சாமர்த்தியம் கல்பியதே அசமவாயிதது. ரெண்டு பரமாணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அது விட்டு பிரியாம இருக்கமையானால் அதுதான் அசமவாயி காரணம்னு பேர். நிமித்தம் என்ன? நிமித்தம் காரணம் தேஷாம் ஈஸ்வரஸ்ட குலாலவது. வேணா நிமித்த காரணம் ஈஸ்வரனா வச்சுங்க. அவர்தான் பரமாணுக்கள்ல சேரட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினா அதனால சேர்ந்தது. இதுல என்ன இப்படி சேருமா? ஆகையால் பரமானது ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம். எத்காரியம் ஜாயதே யஸ்மாத் தஸ்மின் தத் பிரதிஷ்டதி. எது எதுல இருந்து உண்டா இருக்கோ அது அதுல இருக்கு. சிம்பிளா நமக்கு சொல்றா போல இருக்கு. மண்ணுல இருந்து உண்டான குடம் எங்க இருக்கு? மண்ணை பிடிச்சுட்டு தான் இருக்கு. குடம் எண்ணிக்காத மண்ணை விட்டு என் காரியம் ஆயிடுத்து உங்க காரியம் ஆயிடுத்து நீ போ அதுக்கு அப்படின்னு மண்ணை விட்டுட்டு குடம் தனியா இருக்கோ? நூலை விட்டுட்டு வேஷ்டி இருக்குமா? யோஜனை பண்ணி பாருங்க. வேஷ்டியை விட்டு நூல் போயிடுதுன்னா அப்புறம் வேஷ்டி என்ன ஆகும்? எந்தெந்த பொருள்ல இருந்து எது உண்டா இருக்கோ அந்தந்த பொருள் அதுலயே இருக்குன்னு. மிருத்திகாயாம் கடஸ்தந்தௌ படஸ்வர்ணங்குலியகம் இது வைசேஷிகா பிராஹு ததா நையாயிகா அபி. இதான் சார் ஒரு சிஸ்டம். இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு நீங்க சொல்றீல, இதற்கு நம்ம மகர்ஷிகள் இப்படி சொன்னா. அதற்கு பிறகு இன்னொருத்தர் சொல்றார், ரஜசத்வம் தமஸ்தேதி பிரதானஸ்ய குணாஸ்திரய. உலகங்கள்லாம் பிரதானமானது உலகமாக மாறி இருக்கு. அந்த பிரதானத்துல ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம்னு 3 குணங்கள் இருக்கு. ரஜோ ரக்தம் சலம் தேஷு. அந்த ரஜோகுணமானது ரக்தமா இருக்கு, அது சலம் அசைஞ்சுட்டே இருக்கு. ஆகையால்தான் ஒரு பரமாணு இன்னும் பரமானோட சேரும். அது இதோட சேர்றதுக்கு காரணம் என்ன? ரஜோகுணமானது. சத்வம் சுக்லம் பிரகாசகம். சத்வகுணமானது இத எல்லாத்தையும் ஒழிக்கும். தம கிருஷ்ணம் சாவரகம் சிருஷ்டி ஸ்தித்யந்த ஹேதவா. இதனால்தான் சிருஷ்டி உலகம் உண்டாகிறது ரஜோகுணத்தினால, உலகம் தங்கி நிக்கிறது சத்வகுணத்தினால, உலகம் அழியிறது தமோ குணத்தினால. இப்படியும் தயார் பண்ண இது சாங்கியாஸ்ட பாஷந்தே. இப்படி சாங்கியால் பேசுறா சார் நமக்கு முன்னால. புராணங்கள் முழுக்க இந்த சாங்கியவாதத்தை சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியார். சாங்கியவாதம்னா வேதாந்தத்துக்கு ரொம்ப கிட்ட வந்திருக்கு அந்த சாங்கியவாதம். இதே தத்துவங்களை தான் அங்கெங்க சொல்றது. உபனிஷத்துகளே சில இடத்துல மகத்தத்துவம் அவ்வியக்தம் இவையெல்லாம் இந்த சாங்கிய வாசனை அதுல இருக்கு. இத்தனை பதார்த்தங்களும் சொன்னாரு. இதெல்லாம் என்ன? தேஷாம் தூஷணம் உச்சதே. அதெல்லாம் சௌக்கியம் சரியில்லை சுவாமி. நிஜமாக என்ன தெரியுமா? நான் பரமேஸ்வரன் தான் உலகத்தை உண்டு பண்ணினார். அந்த பரமேஸ்வரன் தனக்குள்ள மாயா சக்தியை வைத்துக் கொண்டு அந்த மாயா சக்தியினால் உலகத்தை எல்லாம் படைத்தார். இதுதான் உண்மை. ஏன்னா மற்றவைகள்லாம் சேர்ந்தா சரியா வராது. அதனால்தான் பரமேஸ்வரன் தான் உலகத்தை உண்டு பண்ணினார். எனக்குடையதான மதத்தை எடுத்துங்கோ. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி. அவர்தான் சர்வஜன், சர்வசக்திகன். அவருக்கு எல்லாமும் தெரியும். அவர் ஒண்ணும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா சர்வஜானம் சத்திய சங்கல்பனாக இருக்கார். அவரிடத்துல இச்சா சக்தி இருக்கு, நினைக்கிறார், உலகம் உண்டாயிடுது. இது போல கஷ்டப்படவெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு ஞான சக்தி கிரியாசக்தி அவருக்கு உதவிண்டே இருக்கு. இதை நமக்கு சொல்லணும்னா, இதை நல்லா புரியணும்னா, இதுக்கு முன்னால சொன்னதான இந்த 2 மதம் இருக்கு பார்த்தா, பெரிய மதம் எனது பரிணாமவாதம்னு ஒண்ணு, ஆரம்பவாதம்னு பேர். ஆரம்பவாதம்னா பொருள்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன, ஆட்டம்ஸோட சேர்ந்து ஆரம்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றது ஆரம்பவாதம். பொருளானது மாறுகிறது. தங்கம் செங்கிலியாக மாறுற மாதிரி, மண்ணு குடமாக மாறுற மாதிரி ஒரு பொருளானது உலகமாக மாறுகிறது என்று சொல்றது பரிணாமவாதம். இப்படித்தானே இருக்க முடியும். இந்த ஆரம்பவாதம் தான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சா. நியூட்டன் ஆரம்பிச்சார், ஆட்டமை உடைக்க முடியாதுன்னு. ஆமான்னு ஒத்துண்டோம் நம்ம. அப்ப ருதர்ஃபோர்ட் அடுத்த ஆள் வந்தார், உடைச்சு காமிச்சார். இப்ப என்னடா மிச்சம் எது இருக்கோ அதை உடைக்க முடியாதுன்ட்டார் அவர். அவர் இன்னொருத்தர் வந்தார், அதையும் உடைச்சார். உடைச்சு விட்டு என்ன ஆச்சுன்னார், உடைச்சா சக்தி வருது சார்னார், எனர்ஜி வந்துடுதுன்னார். ஓஹோ, இப்ப மாசுன்னு நீங்க என்ன சொல்லிடும், எல்லாம் எனர்ஜி. அதான் நான் முதல்ல இருந்து சக்தின்னு சொல்லிட்டு இருக்கேனே, சிவசக்தியா யுக்தோ எதி பவதி நான் சொல்லிட்டு இருக்கேன்னு. நீர் தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க வேதத்தை, கண்ணை முழுட்டு வேதத்தை ஓதிட்டே இருக்கு. உமக்கும் அர்த்தம் புரியல, எனக்கும் புரியும், அவ்வளவுதான் சொல்றானே அவன். தவிர விஷயம் என்னடா, கடைசியில நீங்க இங்கதான் வந்திருக்கு. எது நீங்க சொல்றீங்களோ இல்ல இந்த வேதத்துல இருக்கு. ஆனா அந்த வேதத்தை நம்ம இன்னொரு சொல்லி கொடுக்கல, அதான் கஷ்டம். நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய அர்த்தத்தை எல்லோருக்கும் சொல்லி இருக்கணும், அதை சொல்லி கொடுக்கல. அதனால என்னடா ஆச்சுன்னர், நம்ம எல்லாம் பரிகாசாஸ்பதமா போயிட்டோம் விவகாரம் ஒழுக்க. ஆனா
இந்த தத்துவங்கள் எல்லாம் முன்னாலேயே இருக்கு சுவாமி. அந்த பரமேஸ்வரன் தான் இதை தயார் பண்ண. என்னமா தயார் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மதங்கள் தப்புங்கிறல எப்படின்னு அங்குராதி பலாந்தேஷு காரியேஷு அஸ்தித்வமிஷ்யதே. நீ ஒரு யுக்தியை சொன்னப்பா, ரொம்ப அழகா இருந்தது. என்ன, ஈஸ்வரன் உலகத்தை படைக்கவில்லை, அதானே நீங்க முதல்ல சொன்னேன். அப்ப எது படைச்சது? மண்ணுதான். மண்ணால உண்டான பதார்த்தங்கள்லாம் மண்குடம், மண்பானை, மண் சட்டி, மண் மூடி. ஓஹோ, எது மண்ணால உண்டாச்சோ அதெல்லாம் மண்ணுன்னு அதோட அன்வைக்கிறது. அதே போல தங்க செங்கிலி, தங்க முத்தோடு, தங்க வளை, தங்க மோதிரம், தங்கம் வந்து அனுவர்த்திக்கிறது. ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணமா இருந்தால் ஈஸ்வரன் உலகத்துல எல்லா பொருளையும் காணப்படணுமே அப்படின்னு தான் நான் கேட்டேன். காணப்பட்டு இருக்காரு அப்படின்னு. எங்க எனக்கு தெரியலையே. நீ பார்க்கல, தெரியல, எப்படி பார்க்கணும்? ஈஸ்வரனுடைய உருவம் என்ன தெரியுமா? ஈஸ்வரனுடைய அஸ்திங்கிறது. ஏன்னா அந்த பரமேஸ்வரனுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அவருடைய ஸ்வரூபம் என்ன? இருத்தல், தோணுதல், அறியப்படுதல், அதே போல ஆனந்த வடிவமாக இருத்தல். இதுதான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். ஈஸ்வரன் சொன்னா பினாகபாணியாக, ரிஷபாருடனாக, திரிநேத்திரனாக, முக்கண்ணனாக, உமா சகாயனாக, அது அவரை பத்தி பேசாதீங்க. அந்த உருவம் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எடுத்துக்கொண்டதான ஒரு உருவம். உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடியதான துன்பங்களை நீக்கி இன்பங்களை கொடுப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டதான ஒரு உருவம். தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பத்தே ததா லோகே சாநித்யப்யபிதீயதே அப்படின்னு தேவதைகள்லாம் அப்பப்போ ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு காப்பாத்துறா நம்மள. ஆனா அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன தெரியுமா? தங்கத்துடைய ரூபம் என்னன்னு கேட்டான். பிஸ்கெட்டா இருக்கிறவன் தங்க பிஸ்கெட்டுங்கிற, ரவுண்டா இருக்கிறவன் தங்கம் அப்படியே உருண்டையா கொண்டு வர்றா. எப்படியாவது இருக்கலாம் சார். அதே போல உருவம் இல்லாதார் அந்த பரமாத்மா இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய ஸ்வரூபம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. இருத்தல் தான் அவருடைய உருவம். சோ இப்ப தங்கம் எல்லாத்துலயும் ஊடுருவி வரா போல இந்த இருத்தல்ங்கிறது ஊடுருவி வருதா பார்த்தீங்களா? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, மனுஷன் இருக்கான், சவர் இருக்கு, மரம் இருக்கு, மரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பழம் இருக்கு, இலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல எல்லாத்துலயும். அப்ப இந்த இருத்தல் என்கிறது எல்லாவற்றிலையும் தொடர்ந்து வருது. அந்த இருத்தல் தான் சார் காரணம். அங்குராதி பலாந்தேஷு காரியேஷு அஸ்தித்வமிஷ்யதே. அங்குரம் ஒரு சின்ன முளையில இருந்து ஆரம்பிச்சு அது அடிக்கட்டையா மாறி அதுக்கப்புறம் இலைகள் கிளைகள் வந்து இலைகள் வந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு துளிர்கள்லாம் வந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு புஷ்பங்கள் என்ன பழங்கள்னா இத்தனையும் வருதோ இல்லையா? ஒவ்வொன்றையும் இருக்குன்னு சொல்லல. ஆமா சார் சொல்றேன். அந்த இருத்தல் தான் என் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இல்லாத இடம் எங்க இருக்கு? நீங்க ஏதோ சொன்னீல எங்க பரமேஸ்வரன் இல்லைங்கிறீங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இருக்குன்னு எங்க சொல்றீங்களோ அதெல்லாம் பரமேஸ்வரன் பண்ணப்பட்ட பொருள். அப்ப என்னாச்சுன்னு ஏதாவது பொருளை பார்த்து இல்லைன்னு போயிடும். எந்த பொருளை பார்த்தாலும் இருக்குன்னு தான் சொல்றேன். அப்ப அதை யார் பண்ணினது? தங்க சங்கிலி எதனால உண்டாச்சு? தங்கத்துல இருந்து. தங்க மோதிரம் எதுல இருந்து உண்டாச்சு? தங்கத்துல இருந்து. டேபிள் இருக்குன்னு அந்த டேபிள் எங்க இருந்து உண்டாச்சு? இருக்குல இருந்து உண்டாச்சு. அந்த இருத்தல் என்ன? பரமேஸ்வர் போங்கொண்டது. அங்குராதி பலாந்தேஷு காரியேஷு அஸ்தித்வமிஷ்யதே குதாகத்ய சம்பந்த வடபீஜேஷு தே கடா. எங்க இருந்து வந்து சேர்ந்தது? காரணானுகதம் காரியம் இது சர்வைச்ச சம்மதம். அந்த காரணம் எங்க இருக்கோ அதெல்லாம் காரியத்துல இருக்கு. அது எல்லாரும் ஒத்துட்டாச்சு. தஸ்மாத் சத்தா ஸ்புரத்தாச்ச சர்வத்ரப்யனுவர்த்ததே. ஆகையால் தோணுதல் இருத்தல்ங்கிறது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். ஆகையால் பரமேஸ்வரனுக்கு தெரியலேன்னு சொல்லாது. பொருளை பார்க்கும் பொழுது பொருளுக்குள்ள பரமேஸ்வரன் காணப்படுகிறார். செங்கிலியை பார்க்கும் பொழுது தங்கம் தெரியறதா இல்லையா உங்களுக்கு? தோலை பார்க்கும் பொழுது தங்கம் தெரியறதா இல்லையா? வளைய பார்க்கும் பொழுது தங்கம் தெரியறதா இல்லையா? அதே போல பொருளை பார்க்கும் பொழுது எல்லா பொருளையும் இருக்குன்னு தெரியறதா இல்லையா? அதான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் நீங்க வேற என்னமோ நினைச்சுண்டு காணலையேன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? எல்லா பொருளையும் பரமேஸ்வரன் காணப்படுறார். புஷ்பே பலத்வமா பன்னே க்ஷீரே சததி தங்கதே விஜாதீய பிரதீயந்தே குணாரூபரசாதய. நீர் என்னமோ எது எப்படி இருக்கோ அந்த காரணம் போலயே காரியம் இருக்கணும். அழகா பேசுறீங்க. ஆனா கொஞ்சம் யோஜனை, உலகத்தை நல்லா பார்க்கல நீர். ஏன்னா பாலுல இருந்து தயிர் வருது. பால் எந்த சுவையா இருக்கு? தயிர் எந்த சுவையா இருக்கு?
இது புளிக்கிறது, அது தீப்பா இருந்தது. தெரியுமா? பாலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, தயிரை சாப்பிட்டா மந்தம் ஜாஸ்தியாகும். அதனால தயிரை கடைஞ்சு அதுல இருக்கிற பதார்த்தங்கள் எடுத்து மோரா சாப்பிடுங்க. எவ்வளவு மோர் சாப்பிட்டாலும் பரவாயில்லை. எதேஷ்டம் புங்ஸ்வராஜேந்திரா தக்ரம் சவளம் சலவணம் பிபா. ராத்திரி எவ்வளவு வேணாலும் அடிங்க. அதுலயும் ரிசப்ஷனுக்கு போயிட்டு பின்னி வாங்கி விடுங்க, யாரு வேண்டாம்னா. ஆனா என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்து ஒரு டம்ளர் மோர் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் உப்பை போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஜரிச்சு போயிடும்னு வாதாபி ஜீரணம்னு சொல்லுங்க, சரியா போயிடுச்சு. விவகாரம் அதே தயிரை சாப்பிட்டு உடம்புக்கு வந்தாச்சுன்னு பாத்தீங்களா? சோ பால்ல இருக்கிற குடம் தான் தயிர்ல இருக்கணும், காரணத்துல இருக்கிற குடம் தான் காரியத்துல. இந்த கதையெல்லாம் வேண்டட்டு. புஷ்பே பலத்வமா பண்ணு. புஷ்பம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு சார். அது பழமான பிறகு அது கட்டியா இருக்குன்னு பாத்தீங்களா? அதே போலயே க்ஷீரே ஜததி தங்கதே விஜாதீய பிரதீயந்தே குணாரூபரசாதய காரணம் காரியமம் சோம்சி ஜாதி வியக்தி குணி குணா. இதெல்லாம் உன் பரிபாஷை. இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கியே தவிர கிரியா கிரியாவா நித்யாத்யா பிரகாசஸ்யைவ கல்பனா. ஒரே ஒளித்தா என்னென்ன விதமாக காணப்படுற சார். தங்கம் ஒண்ணுத்தான், அது அநேக ரூபங்களோட காணப்படுறது. செங்கிலியாகவோ வளையாகவோ தோடாகவோ அங்க மோதிரமாகவும் ஒரு தங்கம் தானே காணப்படுறது. உருவம் இல்லாதான பொருள் அநேக உருவங்களாக காணப்படுறது. ஜலத்துக்கு உருவம் இல்லை. ஆனா அந்த ஜலம் 1000 பாத்திரத்தில் விட்டுல அந்த பாத்திரம் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேபத்தை எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் இங்க பரமேஸ்வரனும் சைதன்யம் பரமாணு நாம் பிரதானஸ்யாபி நேஷ்யதே. நீங்க சொல்லக்கூடியதான பரமாணுக்களோ இல்ல பிரதானமோ இவைகளுக்கு எதுலயும் சைத்தன்யம் இல்லை. அது எப்படி? ஞான கிரியே ஜெகத் திருஷ்யே சேதனாசிரயே. இந்த உலகத்தை தயார் பண்ணணும்னா ஞானம் வேணுமா வேண்டாமா? செயல் வேணுமானா வேண்டாமா? அது சைத்தன்யத்திலாம் இருக்கும். உயிர் இருக்கக்கூடியதான இனத்தில் அல்லவா அறிவும் செயலும் இருக்கும். உயிர் இல்லாதான டேபிள்லயும் சேர்லயும் பரமாணுலயும் ஞானம் இருக்கா அல்லது கிரியை இருக்குமா? என்னமா பேசுறீர்? அதுல ஒரே இடத்துல ஆச்சாரியாளுடைய யுக்தி இருக்க, அது ஒன்னும் சொல்ல முடியாது உங்களால. காலரூப கிரியா சக்தியா க்ஷீராத் பரிடமே ததி. இந்த காலம் எனக்கூடியதான கிரியா சக்தி இருக்கு. ஒரு பரமேஸ்வரத்துல எத்தனை சக்தி இருக்கு? கிரியாசக்தி ஞான சக்தி 2 சக்திகள் இருக்கு. அவரே இச்சா சக்தி வடிவம். இந்த காலம் எனக்கூடியதான் கிரியாசக்தி. காலரூப கிரியா சக்தியா க்ஷீராத் பரிடமே ததி ஞாத்ரு ஞான ஜேய ரூபம் ஞான சக்தியா பவே ஜெகது. இப்படி ஞாதா அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு, இவைகள்னாலதான் என்ன ஏற்பட்டிருக்க? கிரியாசக்தி ஞான சக்தி உண்டாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகவான் ஞான சக்தி கிரியாசக்தி 2ஐயும் கொடுத்திருக்க. நாம் அறியக்கூடியதான திறமை நமக்கு எங்க இருக்கு? மனசுல இருக்கு. செயல்படக்கூடியதான திறமை எங்க இருக்கு? பிராணன்ல இருக்கு. அந்த பிராணனானதான் நமக்கு கண்ணை பார்க்கும்படியும் காதை கேட்கும்படியும் மூக்க முகரும்படியும் காலை நடக்கும்படியும் எல்லாம் பண்றாரு. அதுக்கு பிராணன். அதுக்குதான் சாப்பாடு போடணும். நீங்க பிராணனுக்கு தான் சாப்பாடு போடணும். அதுதான் நான் சாப்பிட்றப்ப என்ன பண்றேன்? பிராணாய ஸ்வஹா அபானாய ஸ்வஹா அப்படிதான் சொல்றே தவிர மூக்குக்கு ஸ்வஹா கண்ணுக்கு ஸ்வஹா சொல்லிடும். ஏன் சார் சொல்றேன்? இது ஆகாரம் எல்லாம் பிராணனுக்கு தான். நீங்க எடுத்துட்டதான அந்த பிராணமானது ஆகாரம். அந்த பிராணன் என்ன பண்றார்? அதை நன்னா சமைச்சு மறுபடியும் அந்தந்த புலனுக்கு அனுப்புற. ஆகையால் ஆகாரம் எல்லாம் பிராணனுக்கு. பசிதாகங்கள் பிராண தர்மங்கள். உங்களுக்கு அறிவு எதனால வரும்? மனசுனால வரும். மனசு புலனோட சேர்ந்து புலன் பொருளோட சேர்மையானால் அறிவு வருது. ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞான சக்தி மனசுலையும் கிரியாசக்தி பிராணன்லையும் வைத்துக் கொண்டிருக்கார். அந்த 2ம் பரமேஸ்வரன் தான் உள்ள இச்சா சக்தி வடிவமா இருந்துட்டு இருக்கார். ஞானம் த்விதா வஸ்து மாத்திர தியோதகம் நிர்விகல்பகம். நமக்கு வரக்கூடியதான அறிவு 2 அறிவு. என்ன சார்? குடத்தை பார்த்தா 2 வருது, 2 அறிவு வருது. ஆமா, முதல்ல குடத்தை பாக்குறேன். குடத்தை பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா இது குடம். இது குடம்ங்கிற அறிவு ஒண்ணு வருதா? அது ஒண்ணு எடுத்தா உனக்கு குடம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு குடம் தெரியுமே. இப்ப 2வது அறிவு வந்துருக்கு. இது குடம் என்கிறது தாங்கள் அறிந்தேள். இது எனக்கு குடத்தை, நான் குடத்தை அறிவேன் என்று உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஈஸ்வரன் அறிஞ்சிருக்க. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? உமக்கு பின்னாலேயே இருக்கார். அவர்தான் நிர்விகல்பக ஞானத்தோட இருந்துட்டு இருக்கார். எல்லா ஞானமும் அவருக்கு வரும். சாட்சி பிரத்யட்சம்னு பேரு. ஞானம் த்விதா வஸ்து மாத்திர தியோதகம் நிர்விகல்பகம். அந்த பரமேஸ்வரனுடைய ஆத்மஸ்வரூபத்துல இது அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாத மொத்தையான ஒரு அறிவு இருக்கு.
சவிகல்பந்து சஞ்ஞாதி தியோதகத்வாதனேகதா. இது குடம், இது சிவப்பா இருக்கு, இது நீளமா இருக்கு, இது நன்னா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்ல சவிகல்பமான அறிவுகள். சங்கல்ப சம்சய பிராந்தி ஸ்மிருதி சாத்ருஷ்ய நிச்சயா ஊஹோ அனத்யவசாயாச்ச ததான்யே அனுபவாபி. இவைகள்லாம் சவிகல்பக ஞானம். இப்படி இருக்க நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரியுமோன்னு உலகத்துல. பிரமாணங்கள் பிரத்யட்சத்தினால் சிலது அறிவேமா. இருக்கிற பொருள் கண்ணால பார்த்தா அதுக்கு பிரத்யட்சம்னு பேர். புலன்களால் அறிவு வந்தால் அதுக்கு பிரத்யட்சம்னு பேர். ஒன்ன கண்டு இன்னொன்னு அறிவு வந்தா அதுக்கு அனுமானம்னு பேர். புகையை பார்த்ததுன்னா என்னடா சார் புகை வருது சார், இங்க நெருப்பு இருக்க பாருங்கன்னா, புகையை கண்டு நெருப்பு அறிந்தான், அதுக்கு என்ன பேரு? அனுமானம்னு பேர். புகையை கண்டு புகைன்னு அறிந்தால் அதுக்கு பிரத்யட்சம்னு பேரா. புகையை கண்டு நெருப்பு அறிந்தானெல்லாம் அனுமானம்னு பேர். இது அது மாதிரி இருக்குன்னு சொன்னா அது உபமானம்னு பேர். சொல்லை சொன்னால் பொருளை புரிந்து கொண்டால் அதுக்கு சப்தம்னு பேர். பார்த்தீங்களா? இப்ப நான் யானைன்னு சொல்றேன், இங்க எங்கேயும் யானை இல்லை, ஆனா இவர் இன்னத்தான் பேசுறான்னு அந்த யானையினுடைய போட்டோ உங்க மனசுல வந்ததா இல்லையா? ஒரு பெரிய இது துதிக்கையோட 2 தந்தத்தோடையும் சின்ன கண்ணோடையும் முறம் போன்றதான காதுகளையும் வைத்துக்கொண்டு தலையை ஆட்டின்டே ஒரு பொருள் இருக்கு. அதைத்தான் சாஸ்திரங்களை யானேன்னு சொல்லால சொல்லுகிறாருங்கிறாலும் யானேன்னு நான் சொன்னேன், உங்களுக்கு அது புரியுறதோ இல்லையோ? அதே போல ஒரு சென்டென்ஸ் சொன்னா அதனுடைய அர்த்தம் புரியுறது, இதுக்கு சாப்தம்னு பேர். பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சப்தம் அதோட நிறுத்தினீரா? காலமேல நம்ம பக்கத்துலயே 10 நாள் உண்ணாவிரதம் இருக்கான் சார். 10 நாள் அனவரம் பார்த்தா 2 கிலோ வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. என்ன அர்த்தம்னு? ராத்திரி என்ன சாப்பிட்டான்னு அர்த்தம். இதுதான் அர்த்தாபத்தின்னு பேர். திவா புஞ்சானோ பீனோ தேவதத்தா திவா புஞ்சானா ராத்திரி போஜனம் நன்ன பண்றான். இது அர்த்தாபத்தின்னு பேர், பிரிசம்ஷன். அதுக்கப்புறம் இங்க குடம் இருக்கு இல்லையே, குடம் இல்லாம எப்படி குடம் இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்து சொன்னேன் சார். மாதிரி எதை பார்த்து? குடத்தை பார்த்தா குடம் இல்லைங்கிறேள். பூமியை பார்த்து குடம் இருந்தால் எனக்கு பூமி தெரிகிறா போல குடமும் தெரியும், எப்ப தெரியலையோ குடம் இல்ல, இப்படின்னு பிரமாணங்கள். இப்படி 6 விதமாக நமக்கு அறிவு ஏற்படும். இப்ப மனசுன்னு நான் சொன்னேனோ இல்லையோ, இந்த மனசுனால அறிவு எத்தனை விதமாக ஏற்படும். அந்த பகவான் நமக்கு எவ்வளவு சுட்டி பண்ணிருக்கா கொஞ்சம் பாருங்க. இதோட இல்லாம ஐதிஹ்யம்னு ஒரு பிரமாணமா. கிராமாந்தரத்தான் என்ன பண்ணுவா, முக்கியமான பொருள் வீட்டுக்கு வைத்துக் கொள்ள முடியல, என்ன ஒரு ஆலமரத்தினுடைய பொந்துல வச்சுவிடுவான். வச்சுவிட்டு சார் அங்கெல்லாம் போகாதுங்க, முனீஸ்வரன் இருக்கான்ட்டோம், கிளப்பி விட்டுருவோம். யாரும் அங்கே போக மாட்டோம், ஏதோ முனீஸ்வரன் இருக்காரு, நீரும் பார்க்கல நானும் பார்க்கல. இதுக்கு ஐதிஹ்யம்னு பேர். இப்படி சில பிரமாணங்கள் இப்படி எல்லாம் லோகத்தில் நடக்கிறது அல்லவா. இந்த பிரமாணங்கள் மெத்தட்ஸ் ஆஃப் நாலேஜ். இதை வச்சுட்டுதான் சார் இந்த மனுஷன் உலகத்துல இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன இது என்னன்னு அறிகிறான். பார்த்தீங்களா? முதல்ல மனசு எப்படி தயார் பண்ணார்னு கேட்டேன். தயார் பண்ண பிறகு இந்த அறிவை வச்சுட்டு மனசுல எப்படி பண்ணிட்டு இருக்கான் இதை சொல்ற மாதிரி. பிரத்யக்ஷ வேகம் சார்வாகாஹ கணாத சுகதௌ புனஹ அனுமானஞ்ச. சார்வாக்கள் பிரத்யக்ஷ ஒரு பிரமாணம் போரும்னா, கணாதாள் சுகத்தாள் பௌத்தாள்ல 2 பிரமாணம் வேணும்னு. தச்சாபி சாங்கியா சப்தஞ்சதே அபி. அந்த 2ம் உபமானமும் சப்தமும் சாங்கியா எடுத்துட்டு இருக்க. நியாயைக தேசினோப்யேவம் உபமானம் ச கேச்சன அர்த்தாபத்யா சஹைதானி சத்வார்யாஹ பிரபாகரஹ. அர்த்தாபத்தியோட 5 பிரமாணங்கள் அப்படின்னு பிராபாகர மீமாம்சம் ஒத்துட்டு இருக்க. அபாவஷ்டானி பட்டா வேதாந்தி நஸ்ததா. இப்படி 6 பிரமாணங்கள் நிறுத்தினடா. சம்பவச்ச ஐதிஹ்ய யுக்தானி தானி பௌராணிகாஜஹோ. சம்பவம் ஐதிஹ்யம் அவைகள்லாம் உண்டு. இப்படி சொல்லி இது வரைக்கும் சொன்னதான தத்துவத்தை நான் சுலபமாக அவா சொன்ன பாஷையிலேயே நான் சொல்றேங்கிறார். அடுத்தது இப்ப என்ன, அவா சொல்றதான பிரமாணங்கள் நாங்க வேதாந்தத்துல பரமாத்மா உலகத்தை உண்டு பண்ணினார், தன்னிடத்துல இருக்கக்கூடியதான சக்தியினால உண்டு பண்ணினார். அவர் உண்டு பண்ணினார் என்கிறதுக்கு அடையாளம் வேற ஒண்ணும் வேண்டாம். ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுதே இருக்கு இருக்கு என்ன தோணுகிறதே, அதுதான் அவருடைய உருவம். இப்படின்னு சொல்லி அவர் ஞான சக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இருந்திருக்கார். ஞான சக்தியாக உங்களுக்குள்ள பூந்துண்ட மனசாக்கினார், கிரியாசக்தியாக உங்கள்கிட்ட பூந்துண்ட பிராணனா ஆயினார். அந்த ஞான சக்தியினால் வரக்கூடியதான அறிவானது இத்தனை பிரமாணங்களோட இருக்கு. இப்படின்னு வேதாந்த மதத்துல பரமேஸ்வரனே உமக்குள்ள இருந்து ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷர்ஜுன திட்டதி அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கப்பா. அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை சுலபமாக எடுத்து சொல்லி பிரயோஜனத்தோட எடுத்து சொல்லியாச்சு. ஆனா இத
அந்த நையாயிகள் என்னமா பேசுறா அப்படிங்கறது அவ பாஷையில பேசுறா. இப்ப அந்த ஸ்லோகம் சொன்னதான் ஸ்லோகத்துல சொல்ற, இது படிக்கிறது பாருங்க. திரவியம் குணஸ்ததா கர்ம சாமான்யஞ்ச விசேஷகம் சமவாயஞ்ச கணாதாக பதார்த்தான் ஷட் பிரஜட்டதே. உலகங்கள் 6, பதார்த்தங்கள் 6 என்றார். அதுல திரவியங்கள் என்ன? நவத்ரவியாணி பூதானி திக்காத்ல ஆத்ம மனம்சிச்ச. திக்கு, காலம், ஆத்மா, மனசு, பஞ்சபூதங்கள் 9 திரவியங்கள் அப்படின்றது. குணங்கள் வேணுமா? சதுர்விம்சதிரேவஸ்யோ குணா சப்தாதி பஞ்சகம் பரிமாணஞ்ச சங்கியாதோ சம்யோக விபாஜகௌ ஸ்வபாவத பிரதக்த்வம் ச குருத்வம் திரவதா புனः பரத்வம் ச பரத்வம் ச ஸ்நேஹ சம்ஸ்கார இத்யபி தீர்த்வேஷ சுக துக்கேச்ச தர்மா தர்ம பிரயத்னகாஹ. அத்தனை குணங்களும் இவெல்லாம் அவன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க. நான் சொன்ன இத்தனை குணங்களும் பரமாத்மாவுடைய பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், அவருடைய மாயையிலிருந்து வந்தது. இது இவ கணக்கு பண்ணியிருக்கான்னு. சம்ஸ்கார திரிவிதோ வேகா ஈஸ்வாதேர்கதி காரணம். சம்ஸ்காரம் அது என்ன? நம்ம வாசனைன்னு சொல்றோம். இந்த வாசனையை சம்ஸ்காரம்னு சொல்லியிருக்க. அது 3 விதமா இருக்கான். ஏன்டா இந்த அம்ப விட்டா அந்த வேகம் வருது பார்த்தீங்களா, அது ஒரு சம்ஸ்காரம். திருஷ்டஸ்ருதானுபூதார்த்த ஸ்மிருதி ஹேதுஷ்ட பாவனா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒண்ணு பார்த்தலையானால் பார்த்ததான பொருளால நம்ம மனசுல தங்கி நிக்கிறது பார்த்தீங்களா, அடுத்த நாள் ஞாபகம் வருது, இது ஒரு சம்ஸ்காரம். ஸ்திதஸ்தாபகதா நாம பூர்வவத் ஸ்திதி காரணம். இந்த மரத்தினுடைய களையை பிடிச்சி இழுத்துன்னு வச்சுங்களேன், இழுத்துக்கிற வரைக்கும் கீழே இருக்கு, விட்டுன்னா மறுபடியும் மேல போயிடுறது. சில ஆட்கள் என்ன பண்ணுவான்னா பாயை சுருட்டி ஒரு மூலையில வச்சிருப்பா. யாராவது வந்தாலும் உட்காருவா அப்படின்னு பாயை கீழே போடுவா. அவ கீழே போட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் சுருட்டிக்கு வந்து இவாள அது வச்சுதான் உட்காரணும் விவகாரம் முழுக்க. அதுக்கு என்ன பேரு? ஸ்திதி ஸ்தாபக சம்ஸ்காரம். அதே போலயே நம்ம மனசுல உலகத்துல ஏதாவது ஒரு பார்த்தேன்னா அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூண்டு வந்தா ராத்திரியால அதே கண்ணுக்கு முன்னால் வந்து நிக்கிறா போல இருக்கும். அதுதான் சம்ஸ்காரம்னு பேர். இப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்கள் நீங்க நல்ல வழியில வரவழைச்சுக்கணும். பகவானே 10 நிமிஷம் பார்த்துண்டு கண்ணை மூண்டு அப்படியே அந்த பகவானுடைய உருவம் நம்ம மனசுல இருக்கா போல தியானம் பண்ணணும். அதுக்காக தான் கோவிலுக்கு போனேன்னா அவர் கற்பூர ஆரத்தி பண்றார். எதுக்குன்னு அந்த வெளிச்சத்துல பகவானை நன்னா பார்க்கணும், பார்த்து அவருடைய ஸ்வரூபத்தை நம்ம மனசுல நிக்க வைக்கணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கற்பூர ஆரத்தி தட்ட எடுத்தோம்னா கண்ணை மூடிட்டான். விவகாரம் முழுக்க எதற்காக வரணுமோ அதை மூடி விட்டான் விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பழைய மாதிரியே இருந்துட்டு அவற்ற ஒண்ணும் விசேஷம் ஒண்ணும் இல்லை. அதனால பகவானுக்கு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? அந்த ஸ்வரூபம் மனசுல நிக்கணும், அதுக்காக தான். அதனாலதான் அது சொல்லிட்டு இருக்காரு. ஆக்ரஷ்டதாகாபூர்ஜாதௌ ஸ்பஷ்டமேவோபலட்சியதே உட்சேபடமபட்சேபோ கமனஞ்ச பிரசாரணம் ஆகுஞ்சனமிதி பிராஹோ கர்ம பஞ்சவிதம் புதாக. 5 விதமான ஆக்ஷன் தான் சார் உலகத்துல இருக்க. மடிக்கிறது, விரிக்கிறது, மேல குதிக்கிறது, கீழே உட்கார்றது, இதான் ஆகும் பாருங்க. இந்த கர்மா தான் அவனால சொல்ல முடியும். கர்மான்னு சொன்னா சந்தியாவந்தனம், ஸ்நானம், தேவ பூஜை, இந்த கர்மா சொல்றானோ என்ன பண்றதுன்னு? சாமான்யம் திவிதம் புரோக்தம் பரம் ச பரமேவ ச பரம் சத்தைவ சர்வத்ர ததனுஸ்யூத வர்த்தனம். ஜாதி, பெரிய ஜாதி, சின்ன ஜாதி, திரவியத்வஞ்ச குணத்வாத்யம் சாமான்யம் அபரம் ததா விசேஷாஸ்யுரனந்தாஸ்தே வியாவிருத்தி ஞான ஹேதவஹ. இது அதை விட வேறானது என்று சொல்வதற்காக அதுல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பெஷல் யூனிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு விசேஷம்னு பேர் சொல்லும். அவன் சொன்னதெல்லாம் ஒண்ணும் கட்டம் ஒண்ணும் இல்ல, லோகத்துல இருக்கிறத பார்த்து சொல்றான். ஆனா இவைகள்லாம் பரமாத்மாவனுடைய மாயினால உண்டாச்சுன்னு கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். ரூபஸ்யேவ கடே நித்ய சம்பந்த சமவாயகா. குடத்துல இருந்து குடத்தினுடைய ஒரு கலரை நீங்க எப்படி பிரிக்க முடியாதோ, அவ்விரண்டுக்கு இருக்கிற சம்பந்தத்துக்கு பிரிக்க முடியாத சம்பந்தத்துக்கு சமவாயம்னு பேரு. காலாகாசதிகாத்மானஹ நித்யஸ்ட விபவஸ்ததே. இவைகள நித்தியம் விபு அப்படின்னு. சதுர்விதா பரிச்சின்னா நித்யஸ்ட பரமாணவா. இந்த ஆட்டம் எத்தனை சார்? 4 விதம். பூமியினுடைய ஆட்டம், ஜலத்தினுடைய ஆட்டம், வாயனுடைய ஆட்டம், அப்படின்னு நெருப்பினுடைய ஆட்டம். இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. இது வைசேஷிகமிதே பதார்த்தா பிரகீர்த்திதா. இது வரைக்கும் சொல்லிவிட்டான் வைசேஷிகம் போறோம்னு. அதுக்கு பிறகு சாங்கிய மதத்தில் சொல்றார். மாயா பிரதானம் அவ்யக்தம் அவித்யா அஜ்ஞானம் அக்ஷரம் அவ்யாக்கிருதஞ்ச பிரகிருதி தமயித்யபிதீயதே. தமசு, மாயா, பிரதானம், அவ்யக்தம், அஜ்ஞானம், அவித்யா, அத்தனை அதுக்குதான் பேரு. மாயாயாம் பிரம்ம சைதன்யம் பிரதிபிம்பானுஷங்கதா.
இந்த மாயையில பிரம்ம சைத்தன்ய பிரதிபிம்பம் எப்பொழுது வருமோ அப்பொழுது என்னாச்சு மகத்காலபமாம் சுஸ்யோ மகத்தத்வாத அங்கிறது மகத்தத்துவம் உண்டாச்சு. அதுல இருந்து அகங்காரம் உண்டாச்சு. அகங்காரத்துல இருந்து என்னமா உண்டாயிருக்கு தெரியுமா? நான் தாமசாத் காணிலாக்கிரியம்பு பூமய அந்த பிரதானத்தினுடைய தாமச அகங்காரத்திலிருந்து 5 பூதங்கள் உண்டாச்சு. ரஜோ சப்த ஸ்பர்ஷாதய ரூபம் சரசோ கந்தோப்யனுக்ரமாத் இந்திரியாணாஞ்ச விஷயாக பூதானாமபி தேகுடாः தேவः சதாசிவः இந்திர ஈசா இந்திரோ ருத்ரோ விஷ்ணுச்சதுர்முகா அத்தனையும் ஞானேந்திரியங்கள் எல்லாமும் சத்வகுணத்திலிருந்து உண்டாச்சு. அதே போல சாத்விக அஹங்காராத் அந்த கரணதேந்திரியம் சாத்விகமான அகங்காரத்தில் தான் புலன்கள்லாம் உண்டாச்சு. அதனால்தான் புலன்லாம் அறிவு அறியுது. சத்துவகுணம் இருந்தால் அறிவு வரும். அதனால சத்துவகுணத்திலிருந்து என்ன வந்திருக்கு? புலன்கள் உண்டாயிருக்கு. அதனால புலன்கள் அறிவு அறியது. மனோபுத்திரஹங்கார சித்தம் கரண மந்தரம் சம்சயோ நிச்சயோ கர்வா ஸ்மரணம் விஷயா அமி சந்திர பிரஜாபதி ருத்ரஹா க்ஷேத்ரஜ்ய தேவதா. ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டுன்னு. கண்ணுக்கு சூரியன், அதனால கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா சூரியனை உபாசிச்சா சரியா போயிடும். காதுக்கு திக்தேவதை, ஆகையால் காதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா திக்தேவதைக்கு அந்த அந்த வேதத்துல அந்த ருக்க படிச்சோம்னா சரியாயிடும். ஒவ்வொன்றுக்கும் பிராரப்த கர்மாவனால நமக்கு அது வந்த போதிலும் எங்கே போறது? ஸ்டாம்ப் வேணும்னா பெட்டி கடைக்கு போகக்கூடாது. ஸ்டாம்ப் வேணும்னா வேற எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயா போஸ்ட் ஆபீஸுக்கு தான் போகணும். அதே போலயே சிரிஞ்சு வேணும்னா மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போகணும். நீங்க வேற எங்கேயாவது போயிட்டு நாடார் கடையில போய் கேட்கக்கூடாது. அதே போலயே நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எந்தெந்த தேவதையை அணுகிறது, எந்த பிராயசித்தம் பண்ணிக்கிறது, அதை சொல்றதுக்காகத்தான் அந்த அதிஷ்டான தேவதைகள் சொல்லிருக்கு. ஸ்ரோத்ரம் ஜிக்வா கிராணம் ஞானேந்திரியம் விது திக் வாத சூரிய வருணா நாசத்யவ் தேவதா ஸ்மிருதா. இது வரைக்கும் சத்துவகுணத்துல இருந்து அறிவு புலன்கள் வந்தது. ஏன்னா சத்துவகுணத்துல இருந்து அறிவு வரும். அதே போல ரஜோகுணத்துல இருந்து என்ன ஒண்ணு செயல்படும்னு சொன்னாலும் இல்லையா, செயல் பண்றதுக்காக நம்ம மோட்டார் ஆர்கன்ஸ் வாக்பாணி பாத பாயு பசம் கையு காலு வாக்கு இவைகள்லாம் உண்டாயிருக்கு. அதான் ராஜசாத் சுரஹங்காராத் கர்மேந்திரிய சமீரணா கர்மேந்திரியாணி வாக்பாணி பாத பாயுரு பஸ்தகம் வச்சனாதானகமன விசர்கானந்த சம்ஞகாः விஷயாः தேவதாஸ்தேஷாம் வன்னி இந்திர உபேந்திர மிருத்யுகாः. இப்படி அவைகள்லாம் உண்டாச்சு. எப்படி தயார் பண்ணி அழகா சொல்லியிருக்கேன் பாருங்க. பிராணோபான சமானஸ்ச உதான வியானௌ ச வாயவஹ பூதைஸ்ச பந்தபிர் பிராணைஹி சதுர்தசபிர் இந்திரியைஹி. இப்படி நமக்குள்ள இருக்கிற இந்த காத்தானது பிராண அபான வியான உதான சமானம் இப்படி பிரிஞ்சது. பிராணம் மூக்குக்கும் வாய்க்கும் நடுவுல இருக்கு. அபானமானது புதஸ்தானத்துல இருக்கு. நாபியில நடுவுல இந்த வியானம் இருந்துருக்கு. வியானம் சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கு. சமானம் நாபியில இருக்கு. உதானம் வந்து கழுத்து கிட்ட இருக்கு. அது என்ன பண்றது தெரியுமா? நான் வாயில் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அதே போலயே பிராணன் இங்கிருந்து கிளம்பி போறப்ப மேல் லோகத்துக்கு போறப்ப அதான் உபயோகப்படுறது. அதே போல வியானம்னு ஒரு காத்து இருக்கு. நீங்க என்ன பக்ஷ போஜ ஜோஷிய லேக்கிய பேய எல்லாத்தையும் கடந்து சாப்பிடுற அளவு அந்த சாப்பிட்டதெல்லாம் மறுபடியும் அத மிக்சியில அரைக்கிறா போல அரைச்சு சூக்ஷ்மமான பாகம் மனசுக்கு டெவலப் பண்றதுக்காக அனுப்பி மற்ற பாகங்களை என்ன பண்றது சரீரத்துக்குள்ள அப்படியே அனுப்பிடுறது. அனுப்பிட்டா என்னாச்சுன்னு அது ஒழுக்கு சரீரம் முழுக்க அப்படியே சுத்தி கொண்டே இருக்கு. அந்தந்த பொருளுக்கு வேண்டியது கண்ணுக்கு வேண்டியது கண் எடுத்துக்கிறது, காதுக்கு வேண்டியது காது எடுத்துக்கிறது. அப்படி சரீரம் முழுக்க நீங்க சாப்பிட்டதுமே அப்படி தெம்பா எழுந்து வரான். விவகாரம் என்ன? இது யார் அனுப்பிச்சது? இந்த உள்ள இருக்கக்கூடியதான வியானம்ங்கிறது அனுப்பிச்சது. அதனாலதான் சார் காலில் வலின்னு குரோசின் போட்டுக்கிறேன். அது காலை உடைச்சு அதெல்லாம் போட்டுக்கணும், வயத்தெல்லாம் போட்டுக்கிறேன். கால் வலிக்கு வயத்துல மாத்திரை போட்டுட்டா எப்படி சார் போகும்னா அது அங்கே போயிடும் பாருங்க, ஒன்றும் கவலைப்படாதுன்னா. மற்ற புலன்கு போகாதான்னு மற்ற புலம் அதை எடுத்துக்காது. எந்தெந்த இது வேணுமோ அது மட்டும்தான் அதை எடுத்துக்கும். இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? இதான் சாங்கியம் சொல்றாரு உங்களுக்கு. சதுர்விம்சதி தத்வானி சாங்கிய சாஸ்திர விதோ விதோ. இப்படி 24 தத்துவங்களை சாங்கிய சாஸ்திரத்தை சொன்னா மகான் கால பிரதானஞ்ச மாயா வித்யேச்ச பூருஷா இது பௌராணிகா பிராஹோ 30 தத்வானி தைசஹ. இப்படி பௌராணிகால் இதோட இன்னும் சிலது சேர்த்துன்னு சொன்னா பிந்துநாதோ சக்தி சிவோ சாந்தாதீதோ ததப்பரம் 30 தத்துவமிக்துக்தம் சைவாகம விசாரதை. சைவாகமும் சாக்தாகமும் இவெல்லாம் என்ன பண்றா தெரியுமா? நான் 36 தத்துவங்களை சேர்த்து சொல்லியிருக்கா. எல்லாமே
சர்வே விகல்பாக பிராகாசன் பீஜே அங்குர இவ ஆத்மனி. 36 தத்துவமாகட்டும், 24 தத்துவங்களா இருக்கட்டும், இல்ல அவன் சொன்ன 16 தத்துவங்களோ 7 தத்துவங்களோ எல்லாமே பரமேஸ்வரனத்துல ஒரு பெரிய மரமானது விதையில எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது. பரமா சர்வே விகல்பா பிராகாசன் பீஜே அங்குர இவ ஆத்மனி பீஜஸ்ய அந்தரிவ அங்குரோ. அங்க வந்துவிட்டார். இத்தனையும் ஊரெல்லாம் அவ என்ன சொல்றா, இவ எல்லாம் சொல்லி எல்லாம் ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கேப்பா, பரமேஸ்வரனை போய் பாரு, குருநாதர் கால நமஸ்காரம் பண்ணு, அத்தனையும் தெரிஞ்சு போயிடும் உனக்கு. இச்சா ஞான கிரியா ரூப மாயா தேவி விரும்பிதா. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி எனக்கூடியதான மாயினுடைய தோற்றம் அப்பா இவைகள் எல்லாம். அது எப்படி சார் சொல்றார்? இச்சா ஞான கிரியா பூர்வா யஸ்மாத் சர்வா பிரவருத்தய. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரவருத்தி ஏற்படுகிறது. அங்கே தீர்த்தம் இருக்கு, இவனுக்கு தாகம் வருது. தாகம் வந்தா இவன் என்ன பண்றான்? எனக்கு தாகம் வருது, தீர்த்தத்தை சாப்பிடணுங்கிறான். அப்ப தீர்த்தத்துக்கு மேல தீர்த்தத்தை ஜலத்தை குடிக்கணும் எனக்குடையதான ஆசை உண்டாச்சு, இச்சா சக்தி. தாகத்தை தீர்த்தம் சாப்பிட்டால் தாகம் தனியும் எனக்கூடியதான ஞான சக்தி வந்தது. இப்ப என்ன பண்றான்? இவனுடைய காலை எழுப்பி நீ அங்கே போய் ஒரு டம்ளர்ல தீர்த்தத்தை எடுத்துட்டு வாயில விட்டுக்கோ, விழுங்கு அப்படின்னு சொல்றது கிரியாசக்தி. சரியா போயிடும். இச்சா ஞான கிரியா பூர்வா யஸ்மாத் சர்வா பிரவருத்தய சர்வே பீஜன். இதுக்கெல்லாம் பெரிய மனுஷனா, இதை போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும், டாக்டர் ஒரு மண்ணும் வேண்டாம். ஜந்துக்களுக்கெல்லாம் இருக்குன்றார். சர்வே விஜந்தவஸ் தஸ்மாத் ஈஸ்வர இது நிச்சிதா பீஜா துருட்சா. பீஜத்திலிருந்து ஒரு சின்ன விதையில இருந்த மரம், தரோர் பீஜம், மறுபடியும் அந்த மரத்துல இருந்து பீஜம். பாருங்க, விதையிலிருந்து மரம், மரத்துல இருந்து விதை மாறி மாறி வந்துட்டே இருக்கே. இது சங்கா நிவர்த்தியர்த்தம். இதற்காகத்தான். அப்படி இல்ல, எங்க பரமேஸ்வரன் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல சுத்தி பண்றார். அதுக்காக தான் யோகி திருஷ்டாந்த கீர்த்தனம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கார்? மாயையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோகியும் சொல்லியிருக்கார். யோகேஸ்வரத்தான் விஸ்வாமித்ராதய பூர்வே பரிபக்வ சமாதய. அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால விஸ்வாமித்ராதி மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணினாலா, இன்னொரு உலகத்தை சிருஷ்டி பண்ணி விட்டார். பார்த்துமா, அவர் பாட்டுக்கு அந்த திரிசங்குவை அனுப்பிவிட்டார் மேல் லோகத்துக்கு. வசிஷ்டர் பண்ண மாட்டேன்ட்டார். அவர் இந்த திருசங்க ஓடி வந்து விஸ்வாமித்திர பார்த்தார் நடுவுல. சுவாமி, இந்த சரீரத்தோடையே நான் மேல போகணும், என்ன பண்ணார்? அதெல்லாம் போக முடியாதுன்னார். இதைத்தான் என் வசிஷ்டர்னு சொன்னார். வசிஷ்டர் சொன்னாரா? அப்ப நான் பண்ணி வைக்கிறேன். என்ன ஒரு கோபரேஷன் வருங்க. அது முதல்ல முடியாதுன்றார் விவகாரம் முழுக்க. இல்ல, இதுதான் வசிஷ்டர்னு சொன்னார். ஓஹோ, வசிஷ்டர் முடியாதுன்னாரோ இல்லையா, நான் பண்ணி காமிக்கிறேன்ட்டார். சரிட்டார். யாகம் பண்ணினார். காயத்ரி மந்திரத்தினுடைய பிரபாகத்தினால அப்படியே அனுப்பிச்சுட்டார். இந்த சரீரத்தோடையே மேல போயிட்டார் திருசங்கு. அந்த இந்திரன் என்ன பண்ணினார்? இந்த பூலோகத்துல இருக்கிற சரீரம் அங்கே உதவாதப்பா, அங்கே வந்தா வேற சரீரம் வேணும் அப்படின்னு அங்கேயிருந்து தள்ளி விட்டார். அவர் அங்கேருந்து கீழே அப்படியே தலைக்குப்புற கீழே விழுறார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் அப்பா விழுந்துட்டே இருக்கேன், அங்கேயே நில்லுட்டார். நடுவுல நிக்கிறார் விவகாரம் முழுக்க. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. என்ன பண்றதுன்னு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, உமக்கு என்ன குறைச்சல்? ஈஸ்வர சிருஷ்டியில என்னென்ன இருக்கோ எல்லாம் உங்களுக்கு பண்ணி தரேன். ஒரு ரெப்ளிகா. என்னென்ன, இங்க மிளகு இருக்கு, அதுக்கு பதிலாக உனக்கு மிளகாய தயார் பண்ணினேன். இங்க சோப்பு இருக்கு, அது பதிலாக உனக்கு என்ன வேற இன்னொரு பதார்த்தம் தயார் பண்றேன் அப்படின்னு. அங்க எலுமிச்சம்பழம் இருக்கு, ஈஸ்வர சிருஷ்டியில உனக்கு புளிய தயார் பண்றேன். இப்படின்னு என்னென்ன பொருள் இருக்கோ அதுக்கு இன்னொன்னு தயார் பண்ணார். அதனாலதான் சில பதார்த்தங்கள்லாம் விஸ்வாமித்திர சிருஷ்டி, சார்த்தத்துல சேர்த்துக்க மாட்டான். காரணம் என்ன? எல்லாம் விஸ்வாமித்திர சிருஷ்டின்ட்டு விவகாரம் முழுக்க என்னென்ன இருக்கோ அதுக்கு ரெப்ளிகாவா இன்னொன்னு தயார் பண்ணி வச்சு விட்டார். இத்தனையும் தயார் பண்ணி வச்சு அதெல்லாம் அங்கேயே நிக்க வச்சார். அதுக்கு அந்நியம் இந்திரன் கரிஷ்யாமி, இந்திரனுக்கு பதிலாக இன்னொருத்தர் தயார் பண்றார். ஓடி வந்து விட்டான் இந்திரன். அவருக்கு அசுர பயம். ஓடி வந்து விட்டார். பிரம்மதேவர் அழைத்துன்னு வந்தார். போரும் சுவாமி, நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன், உங்களுக்கு எல்லா சக்தியும் உண்டு அப்படின்னு ஒத்துக்கிறேன். போனா போறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சமாதானம், எப்பவும் ஒரு சமாதானம் வரணுமோ இல்லையோ, சரி பண்ணி வச்சு விட்டார். இப்படி ஒரு பொருளும் இல்லாமலேயே இன்னொரு உலகத்தை தயார் பண்ணக்கூடியதான திறமை ஈஸ்வரானுகிரகம் பெற்ற மகர்ஷிகளுக்கே உண்டு. விஸ்வாமித்ராதய பூர்வம் பூர்வே பரிபக்வ சமாதய உபாதான உபகரண பிரயோஜன விவர்ஜிதாக. இதுக்கு மூலப்பொருள் இல்லாமலும், சகாயத்துக்கு ஒரு மிஷினோ ஒரு மண்ணோ இல்லாமலும், பிரயோஜனம் ஒரு காரணம் ஒரு பிரயோஜனமும் இல்லாமலேயே ஸ்வேச்சையா சசருஜர் சர்வம் சர்வபோக உபகிரும்ஹிதம் எல்லாத்தையும் தர் பண்ணார்.
ஈஸ்வரோ அனந்த சக்தித்வாது, எங்க ஈஸ்வரனுக்கு இவ்வளவு திறமை, அவருடைய திறமைக்கு சொல்ல முடியாதுன்னு. அனந்த சக்தி இருக்கு. அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய, வேதங்கள் சொல்றது ஸ்வதந்திரோ அந்நிய அனபேட்சகா, வேற எதையும் எதிர்பாராமல் ஸ்வேச்சா மாத்திரேன சகலம் சுஜத்யவதி ஹந்திச்சா, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார், காப்பாற்றுறார், அழிக்கிறார். நகாரகாணாம் வியாபாராத் கர்த்தா ஸ்வான்யஸ்ய ஈஸ்வரா, ஏதோ ஒண்ணு செஞ்சதுனாலதான் அவர், ஒண்ணு சகாயம் பண்ணினாதான் அவர் காரகன்னு இல்ல. நாபிப்பிரமாணம் வியாபாராத் ஞாதாசௌ ஸ்வப்பிரகாசகா, அவர் கண்ணால பார்த்தா தான் அவருக்கு தெரியணும். நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும், அப்பதான் நமக்கு அறிவு வரும். பரமேஸ்வரனுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல. இல்லாத பொருள் எல்லாம் கூட அவருக்கு தெரியும். இருந்து அழிந்த பொருள்கள் எல்லாம் தெரியும். இனிமேல வரக்கூடியதான பொருள் எல்லாம் தெரியும். எட்டி இருக்கக்கூடியதான பொருளும் தெரியும். ஏ சுவாமினர் ஸ்வப்பிரகாசக, எல்லாத்தையும் ஒழிக்கிறது அவர்தான். எல்லாவற்றையும் தான் ஒழித்துக் கொண்டு தான் இன்னொன்னாலும் ஒழிக்கப்படாமல் இருக்கக்கூடியதான சைத்தன்யம் சுவப்பிரகாசமான சைத்தன்யம். இந்த தீபம் இருக்கு பாருங்க, தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா? வேண்டாம். ஆனா தீபம் இல்லைன்னு உங்களுக்கு எந்த பொருளாவது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் உள்ள ஆத்மா இருக்க தொட்டு கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாத்தையும் அறிகிறேன். அந்த ஆத்மாவை அறிவிக்க இன்னொரு ஆத்மா வேண்டியதில்லை. ஞாத்ருத்வம் அபி கர்த்ருத்வம் ஸ்வாதந்திரியாத்தஸ்ய கேவலம் யா இச்சா சக்தி வைசித்ரி, எல்லாம் இச்சா சக்தி அவருக்கு. சாஸ்ய ஸ்வச்சந்த காரிதா யயா கர்த்தும் நவா கர்த்தும் அந்யதா கர்த்தும் அர்ஹதி. இவ்வுலகத்தை இப்படியும் படிக்கலாம், வேற விதமும் படைத்திருக்கலாம், படைக்காமலும் இருக்கலாம், எல்லாம் பண்ணக்கூடியதான சுவாமர்த்தியம் இருக்கு. ஸ்வதந்திரமீஸ்வரேச்சம் கே பரிச்சேதுமிஹதே. இது யார் சார் உமக்கு சொன்னா? ஏதோ ஈஸ்வரனை பார்த்து அவர் இப்படியே நான் பண்றேன்னு அவர் சொன்ன மாதிரியும் நீர் என்கிட்ட வந்து அழகா பேசுறீர, நன்னாதான் இருக்கு. உமக்கு யாரு சொன்னார்? ஸ்ருதிஷ்ட சோகாமயத இதி இச்சாயா சிருஷ்டி மீச்சிது சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜாயேயா. அகாமயதா ஆசைப்பட்டார், அதான் இச்சா சக்தி அவருக்கு இருக்குன்னு தெரியுது. தஸ்மாதாத்மன ஆகாச சம்பூதா, ஆகாசத்துல இருந்து ஆத்மாவில இருந்து ஆகாசம் உண்டாச்சு கிரியாசக்திக்கு. சோ இச்சா சக்தி கிரியாசக்தி அவர் எல்லாத்துக்கும் ஸ்ருதியில பிரமாணம் இருக்குன்னு. இது பிரவீத் நிமித்த மாத்திரம் சேத் அஸ்ய ஜகத பரமேஸ்வர விகாரித்வம் விநாசித்வம் பவேதஸ்ய குலாலவத். நிமித்த மாத்திரம் கொயவன் மாதிரி இருந்தா பரமேஸ்வரன் கொயவன் காலமாறாப்பல அவரும் ஆயிட்டு இருப்பாருயா, அதனால கொயவன் சொல்லாதையும். ஆனா நமக்கு குலாலேபியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆதி குலாலும் அவர் தான். ஆனா அது மாதிரி பரிச்சின்னன் இல்லைன்னு சொல்றதுக்காக புத்தியாதயோ நவகுணா நித்யா ஈஸ்வர ஏவ சேது நித்யேச்சாவான் ஜக சிரஷ்டௌ பிரவாதே தெய்வ சர்வதா. இச்சா சுகம் துக்கம் சில குணங்கள்லாம் நிச்சயமா பரமேஸ்வரர் இருக்கு அப்படின்னு நையாயிக சொன்னா. ஐயா குணங்கள் நிச்சயமா இருக்குமையானால் உலகத்தை எல்லாம் படைச்சுட்டே இருப்பார், அவர் நிற்கவே நிற்காது. இப்பவே பாப்புலேஷன் ஜாஸ்தி எடுத்துங்கிறான், அவர் படைச்சுட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும்? அதனால அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த 3 சைமல்டேனியஸா நடக்குது. ஒரு இடத்துல பிறக்கிறான், ஒரு இடத்துல போயிட்டே இருக்கான், ஒரு இடத்துல தங்கி நிக்கிறான். ஆகையால் ஒரு காலத்துல உண்டாச்சுன்னு சொல்லாதீங்க. பிரவருத்திய பரமா பாவாத் சம்சாரோ நைவ நஸ்யதி மோட்சோபதேசோ வியர்த்தஸ்யாத் ஆகமோபி நிரர்த்தகா தஸ்மாத். ஆகையால் என்ன ஆச்சு? மாயா விலாசோயம் ஜெகத் கர்த்திருவம் ஈசிது. இதெல்லாம் ஜெகத் கர்த்திருவம் ஈசிது மாயா விலாசா, மாயனால ஏற்பட்டது. பத்த மோட்ச உபதேசாது வியவஹாரோபி மாயையா. அதனால இப்ப சொன்னதெல்லாம் பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகஜிதம் பிராங் நிர்விகல்பம் புனர் மாயா கல்பித தேச கால கலனா சொல்லிடுச்சு. வைச்சித்திர சித்திரீகிருதம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். அதே போல யோகி திருஷ்டாந்தமும் சொல்லிவிட்டேன். ஆகையால் தஸ்மை ஸ்ரீ குரவே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மனதுல்லசே த்விதீயோல்லாச சங்கிரஹ. இப்படி ரெண்டாவது அடுத்த ஸ்லோகத்துக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் நான் சொன்னேனே, அந்த பரமாத்மா ஈஸ்வரன் உலகத்தை உண்டு பண்ணினார். தன்னிடத்துல இருக்கக்கூடியதான சக்தியினாலேயே இன்னொரு பொருளை எதிர்பாராமலேயே எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார்னு சொன்னேனே. அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்புரணத்தினால்தான், தோற்றத்தினால்தான் பொருள்கள் எல்லாம் காணப்படுகிறது. எவ்வளவு லைட் இருக்கட்டும், எவ்வளவு சூரியன் இருக்கட்டும், உள்ள ஆத்மா இல்லைன்னு கண்ணை திறந்து பார்ப்பானா சார்? ஒரு சரீரத்துல மிருத சரீரம் பார்க்குமா? பார்க்கலையே. அப்ப என்ன, இவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் இது இருந்தாலும் போராது, உள்ள ஆத்மா இருக்கணும். அந்த பரமாத்மா ஸ்புரணம் இருக்குமையானால் எல்லாமும் அகப்படும்.
இல்லைன்னா ஒண்ணும் காணப்படாது. அதான் எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே சாட்சாத் தத்துவமசி ஜவேதவச்சசா யோ போதயதே ஆசிரிதான். அவர்தான் தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியத்தினால் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யோ போதயதே ஆசிரிதார், தன்னை நாடினவர்களை அழகாக அந்த வார்த்தைகளால சொல்லக்கூடார். எஸ் சாட்சாத் கரணாத், எந்த அந்த குரு வாக்கியத்தை தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியத்தை தாங்கள் சாட்சா்காரம் பண்ணிக் கொள்வீர்களேயானால், சாட்சா்காரம் பண்ணி தனதாக ஆக்கிக் கொள்வீர்களேயானால் அப்ப என்ன ஆகுனர்? நபுனராவிருத்தர்பவம் போனிதௌ, இந்த சம்சார கடலுக்குள்ள மறுபடியும் திருப்பி வர வேண்டியதில்லை. தவறு. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இப்படி பிறந்ததுனால்தான் சார் நமக்கு கஷ்டம். அப்படி இல்லாம ஒரு பெரிய மந்திரி வீட்டுலயோ இல்ல பிரசிடென்ட் வீட்டுலயோ நம்ம பிறந்திருந்தாருன்னா இவ்வளவு சிரமப்படணுமா? ஒண்ணும் வேண்டியதுல பாருங்க. காலேஜ் அட்மிஷன்ல இருந்து ஸ்கூல் எல்கேஜி அட்மிஷன்ல இருந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ. இதெல்லாம் சிரமப்பட்டு இப்படி முன்னுக்கு வர வேண்டியதா இருக்கு. அது இல்லாம நம்ம நல்ல இடத்துல போறதா நம்ம க்ஷேமா இருந்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் நீளமா வளர்ந்திருந்தா பேஸ்கெட் பால் நல்லா விளையாடி இருக்கலாமேங்கிறான். அவன் என்ன பண்றது? ரொம்ப நீளமா வளர்ந்தவனை கேட்டா ட்ரெயின்ல நான் படுத்துக்கிறது கஷ்டமா இருக்கு சார், சைட் பர்த் கிடைச்சாங்கிற அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் இருக்காது. எப்படி இருந்தாலும் சரி அவனும் அவனுடைய கட்டங்களை சொல்றதுன்னா அவனுக்கு தான் தெரியும். அது இல்ல இப்படி இல்லாமல் எங்கே பிறந்தாலும் அவனுக்கு துன்பம் உண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பெண்ணா பிறந்தா சில துன்பங்கள், ஆணா பிறந்தா சில துன்பங்கள், இப்படி துன்பங்களானது வரிசையா வந்து கொண்டுத்தான் இருக்கும். எந்த பிறந்தாலும் அந்தணரா பிறந்தா சில துன்பங்கள், வேற விதமா பிறந்தா சில துன்பங்கள், இப்படி எல்லாருக்கும் துன்பம் உண்டு. ஆகையால் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்க. அது என்னதுன்னா அந்த குருவனுடைய ஸ்வரூபம். அதை தாங்கள் அறிந்தீர்களேயானால், அவர் சொல்லக்கூடியதான அந்த தத்துவமசி வாக்கியத்தை நாம் அறிந்தோமேயானால் அப்பொழுது என்ன ஆகுனர்? மறுபடியும் பிறவி என்கிறது கிடையாது. பவம் போனிதோ நபுனராவிருத்திர் பவம் போனிதோ, இந்த பவம் சம்சாரம் இதுல தாங்கள் பிறக்க போறதில்லை. வேற என்ன வேணும் மனுஷனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பறக்காமலேயே துன்பத்திலேயே இருக்கானோ? இல்ல சார், ஆனந்த வடிவான ஸ்வரூபத்தை அடைகிறார். அதான் ஜன்ம மிருத்யு ஜரா தப்த துக்க விஸ்ராந்தி தாயினி. ஜன்மா துக்கம் இப்படிப்பட்டதான எல்லா துன்பங்களையும் நீக்கி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் உங்களுக்கு இதை பார்த்ததுனாலேயே கிடைக்கிறது. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு அடுத்ததான ஒரு ஸ்லோகத்தை அழகா சொன்ன. இதுல அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால வேகமா வாசிக்கிறேன் பாருங்க. சத்தாஸ்வரத்தே பாவேஷு குதாகத்ய சங்கதே பிம்பாதி தர்ப்பண நியாயாத் இத்தம் புருச்சன் பிரபோத்யதே. கண்ணாடிக்கு முன்னால ஒருத்தன் நிக்கிறான், கண்ணாடிக்குள்ள தெரியறது சத்தாஸ்புரத்தே, இது இருக்கு இது தோணுகிறது என்கிறது எங்கிருந்து வந்து ஒட்டுறது அப்படின்னு கேட்டா அதுக்குத்தான் பதில் சொல்றார். இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்திலிருந்து இதனால்தான் தீபத்தினால பொருள் ஒழிக்கப்படுகின்ற மாதிரி உள்ள இருக்கிற ஆத்ம சைத்தன்யத்தினால்தான் ஒவ்வொரு பொருளையும் சத்தாஸ்பரத்தா வருது. ஞானானி பகுரூபாணி தேஷாம் ச விஷயா அபி அகங்காரே அனுஷஜ்யந்தே சூத்ரே மணிகணா இவ. உங்களுக்கு வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் அது எங்க இருக்க? நம்ம அகங்காரத்துல ஒட்டிண்டு இருக்க. அதனால்தான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு மறுபடியும் ஞாபகம் வருது. ரீகலெக்ஷன் வருது. அது இங்கிலீஷ்ல என்னமா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க பாருங்க. முதல்ல கலெக்ஷன், அதுக்கப்புறம் ரீகலெக்ஷன். முதல்ல மைண்டிங், அடுத்தது ரிமைண்டிங். அதே தான் சொல்லிருக்க. இங்க சாஸ்திரம் இதை பார்த்துதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க. பிரகாஷா பின்னமே வைதத் விஸ்வம் சர்வஸ்ய பாசதே லஹரி புத்புதாதீனாம் சலிலன்ன பிரதக் ஸ்திதி. சமுத்திரத்தை போய் பீச்சுக்கு போனா பீச்சில் அலை இருக்கு, சின்ன அலை இருக்கு, குமிழ் இருக்கு. இதெல்லாம் என்னது சார்னா? எல்லாம் ஜலம்தான். அதே வேறு உங்களுக்கு வரக்கூடியதான அறிவெல்லாம் என்ன? உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவம் தான். ஜானாமி இத்யேவம் யஜ்ஞானம் பாவானா விஸ்ய வர்த்ததே. நான் இதை அறிகிறேன் எனக்கூடியதான அறிவு எது வருதோ ஞாதம் மயேது, அதற்கு பின்னால ஞாதம் மயேது தத் பశ్చాத் விஸ்ராமியத்யந்தராத்மனே. முதல்ல இதுக்கப்புறம் நான் இதை அறிந்தேன்னு முதல்ல அறிவு, அதுக்கப்புறம் நான் இதை அறிந்தேன் ரெண்டாவது அறிவு. இதுதான் பரமாத்மா சாட்சி ஸ்வரூபம். பிறகு எஸ்ஐவ ஸ்புரணம்னு சொல்லிட்டு இருக்கல.
அந்த ஸ்புரணத்தினால்தான் இது தெரியுது. நம்ம அதை கவனிக்கணும். பரமாத்மாவை அறியறது கஷ்டம் இல்லை. சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி நம்ம பார்த்தோம்னா சுலபமாக அறியலாம். நாம் கண்ணால குடத்தை பார்க்கிறோம். பிறகு குடத்தினுடைய அறிவு எனக்கு இருக்குன்னு ஒருத்தர் உள்ள சொல்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் பரமாத்மா. நான் தூங்கினேன்னு நீங்க சொல்றல, என்னமா சொல்றேன்? நீங்க தூங்கி போயிட்டல, தூங்கி போயிட்டு சார், ஒண்ணும் தெரியல, எதையும் அறியல, ஒரு சொருபம் தெரியல உங்களுக்கு. காலம் எழுத நன்னா தூங்கினேங்கிறான். யார் சொன்னா? நீங்க தூங்குறது நீங்க பாத்தீரா? ஏன் சார் கிளாஸுக்கு வந்து இப்படி பிராண்டம் வாங்குறேன்? நான் தான் தெரியலையேங்கிறேன்னா தினமும் தூங்குறேன், ஏன் தூக்க தெரியல? ஒரு நாள் ஏதோ பார்த்தேன்னு இல்லை, டெய்லி தூங்கிடு. சில நாள் 2-3 தினம் வரை தூங்குறான். ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமா சந்தியாவந்தனம் எழுதுக்கிறது இல்லை, 7:30 மணி வரைக்கும் தூங்குறான். மறுபடியும் மத்தியானம் வேற தூங்குறான், ராத்திரியும் தூங்குறான். இவ்வளவு தூங்குறதே தூக்கம் என்னவா வந்தது தெரியுமா உங்களுக்கு? தூங்கின நான் தூங்கினேன் யார் உங்களுக்கு சொன்னார்? எஸ்ஐவஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பர்த்தகம் பாசதே. யாருடைய தோற்றம் தான் யாராவது நமக்கு எல்லாவற்றையும் உள்ள சொல்லிட்டு இருக்கார். அப்ப நீ இந்நேரம் தூங்கினாய், இந்த மனசானது தூங்கிட்டு, ஆகையால் நீ தூங்கினாய் அப்படின்னு அவர் நமக்கு சொல்றார். அந்த அறிவினால்தான் உலகத்துல அத்தனை பதார்த்தங்களும் நமக்கு தெரியுது. ஸ்வகதே நைவ காலிம்னா தர்ப்பணம் மலினம் யதா அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவா. கண்ணாடிக்கு மேல புழுது படிஞ்சிருந்தா அதுக்குள்ள பிரதிபிம்பம் எப்படி தெரியலையோ அப்படித்தான் உள்ள இருக்கிற பரமாத்மா நமக்கு தெரியலை. அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா எப்படிப்பட்டவர்? கட்டாகாசோ மகாகாசோ கட்டாபாதிகதோ யதா தேகோ பாதிகதோ பேதா ஜீவாத்ம பரமாத்மனோ அப்படின்னு இந்த குடம் உண்டானதுமே குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் வெளி ஆகாசமும் எப்படி ஒன்று என்று சொல்லப்படுகிறதோ அதே போல பரமாத்மா நம்ம மனசுக்குள்ள பூந்ததுமே, மனசுக்குள்ள தோணியதுமே நம்ம பரமாத்மாவை மறந்தோம், மனசே வசத்தின்னு பிடிச்சுண்டோம். அதுக்கப்புறம் ஜீவனானும் திண்டாடுறோம். இந்த திண்டாடுறது எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே, அதான் தத்துவமஸ்யாதி வாக்கியஸ்து தயோரைக்கியம் பிரதர்சதே சோயம் புருஷ இத்யுக்தே புமானேகோ ஹி திருஷ்யதே அப்படின்னு தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள்னால் நமக்கு தெரியுது. இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள் எப்படி சொல்றது? தத்பதார்த்தம் துவம் பதார்த்தம் அவ்விரண்டையும் ஒன்னா சொல்லி, இது பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னால அரை ட்ரௌசர் போட்டு ஒரு பையன் நமக்குள்ள சுத்தி கொண்டிருந்தானே, அவர் தான் இன்னைக்கு பேண்ட் போட்டு எதிர்க்க வந்து நிக்கிறான். இப்ப என்ன சொல்லியாச்சு? அன்னைக்கு வந்த அந்த சஹா, இன்னைக்கு இருக்கிற அயம், 2 பேரும் ஒண்ணு. சோயம் தேவதத்தா. அதே மாதிரியே உலகத்தை படைத்ததான அந்த பரம்பொருளும் மனதையே குரங்கு பிடிச்சுண்டா போல பிடிச்சுண்டு இந்த மனசோட திண்டாடுற இந்த ஜீவனும் 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். தன்னுடைய ஆத்மாவை ஒரே ஸ்வரூபம் என்று யார் அறிகிறானோ அவன் தான் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு அந்த குருஸ்வரூபமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை அழகா சொல்லியிருக்கு. இது இந்த சாமானாதிகரண்ய சம்பந்தம் சொல்லி அதற்கு மேல இந்த 2 பேரும் ஒண்ணுங்கிறது லட்சணைன்னு நம்ம சொல்றோம். மத்தியில உபநிடத்துல அப்பப்ப கேட்டுட்டு இருக்கோமே, அதைத்தான் இங்க விசேஷமாக இங்க நமக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதாக 2 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதற்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம். நமக்குள்ள ஒரு குடத்துக்கு ஒரு 5 ஓட்டை போட்டான், இருட்டறையில வச்சான், அதுக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி வச்சான். அந்த ரூம் முழுக்க என்ன ஆச்சுன்னா அந்தந்த ஓட்டை வழியாக வெளிச்சம் அங்கெங்கே வெளியில போறதான். வெளியில போற மாதிரி இந்த மனுஷனுக்குள்ள உள்ள இதயத்துக்குள்ள ஒரு தீபத்தை வச்சு அது இருட்டாக இருக்கக்கூடியதான் இந்த உலகத்துல இவரை நிக்க வச்சு கண்ணு காது மூக்க நாக்குங்கிற ஓட்ட வழியாக இது அறிவானது வெளியில வரும்படி பண்ணியிருக்காரு. நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே. கண்ணு காது மூக்க நாக்க வழியா வெளியில இருந்து அப்படி ஞானம் உள்ள இருந்து வெளியில வருது சார். இதை யாரு தெரிஞ்சுக்கிறானோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு 4வது லைன் காமனா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யுக்தி நம்ம அனுபவத்துக்கு வரா போல. பிருஹதாரண்யத்துல இருக்கக்கூடியதான அந்த ஸ்வயஞ்சோதிர் பிராமணமும் அடுத்ததா இருக்கிற சாரீரிக பிராமணமும் அந்த 2 பிராமணனுடைய ஒரு சாரமும் நானா சித்ர கடோதரங்கிற ஸ்லோகத்துல அழகா நமக்கு சொல்லியிருக்கு. இதையும் தேகம் பிராணம் என்று எண்ணி பிச்சலாம். ஜனங்கள்லாம் என்னென்னமா ஏமாந்து போறா உலகத்துல.
அப்படிங்கிறதையும் சொல்ல போறார். இதனுடைய 2 ஸ்வரூபத்தையும் நாளைக்கு அழகா பார்க்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஜானகீகாந்த ஸ்மரணம்